guys, welcome back to our channel. ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஹீரோ காயம்பட்டு மலைப்பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிறைய மென் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனை இன்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது, இவனோட கதையை இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ விரட்டி போயிட்டு இருக்காங்க. அவனும் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் எனர்ஜி டவுனாக இருந்தால் அவனும் கீழே விழுந்துடுறான். பிரதர் பார்த்தல, அவனோட காலில் காயம்பட்டுருக்கு, இனி அவனால் ஓடவும் முடியாது, ஸோ அவனை நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதே பிளேஸில் அந்த மரங்களுக்குள்ளே இருந்து பழம் பறிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே இப்படி ஹீரோக்கு ஒரு அநியாயம் நடக்கிறத பார்த்துட்டு அவள் கீழே வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறா. என்னம்மா உனக்கு உயிர் மேலே பயம் இல்லையா? நாங்கள் அவனை கொல்ல போகிறோம், நீ குறுக்க வந்தால் உனக்கும் அதே நிலைமை தான் சொல்லி அவளை மிரட்ட பார்க்குறாங்க. பட் அவகிட்ட இருந்து பெருசாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கு பதிலாக இது என்னோட ஏரியா, இங்கே நான் கொலை பண்ணுறதை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டைக்கு போகிறா. அந்த கில்லர்ஸை விட இவளோட ஃபைட்டிங் ஸ்கில் வேறு லெவலில் இருக்குது. எல்லா மூவ்ஸுமே சூப்பராக பண்ணுறா. அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோக்கு காயம் பட்டிருக்கிறதுனால அவனை வந்து செக் பண்ண வரா. அப்போ அவன் ஷர்ட்டை கழுத்தும் போது அவனோட காயம் கீழே வரைக்கும் இருக்குன்னு தெரியுது. அதனால அவளும் தயங்கிட்டே பேண்ட்டை கழுத்துறா. அவன் டக்குன்னு முழிச்சிட்டு, ஏன் நீ என்ன பண்ணுற? உன்னோட காயத்தை செக் பண்ணுறதுக்கு பேண்ட்டை கழுத்துனா தான் முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கிட்னாப்பர்ஸ் எங்கன்னு கேட்குறான். அவங்களெல்லாம் அப்போவே அடிச்சு போட்டாச்சு, அவங்க இனி ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டாங்க. என்னோட பிளேஸ்க்கு பேட் இன்டென்ஷனில் வந்ததுனால 3 மாதமாக தான் அவங்க இந்த மவுண்டனில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்குலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ என்னோட கையை விட்டேன்னா இப்போ நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அப்போ தான் உனக்கு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோக்கு பேண்ட்டில் கை வைக்கிறதுனால கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஜஸ்ட்டு என்ன பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னா அந்த டைமுக்குள்ளே உன்னோட பிளட் எல்லாமே ட்ரைன் ஆயிரும். என்னோட பிளேஸில் யாரும் சாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவனோட காயத்தை பார்க்குறான். அதுக்குள்ளே ஹீரோவும் அவன் மேலே மயங்கி விழுறான். ஹீரோயின் ஹீரோட காயம் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறா. அடுத்தவளுக்கு புறா மூலமாக மெசேஜ் வருது. அதை ரீட் பண்ண தான் அவன் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறான். அடுத்து ஹீரோ முழிக்கும் போது அந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணுறான். அதில் எனக்கு வேலை வந்துருச்சு, அதனால் நான் ஃபஸ்ட் போக வேண்டியது இருக்குது. உனக்காக ஒரு மேப் வச்சுருக்கேன், அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா இந்த மவுண்டன் ஏரியாவை நீ ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கா. ஸோ அந்த மேப்பை எடுத்துகிட்டு ஹீரோவும் கிளம்புறான். ஹீரோயின் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததை வச்சு அவளுக்கு மெடிக்கல் நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவள் சாதாரண ஒரு டாக்டர் கிடையாது, அவளுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அந்த கமிட்டியோட மீட்டிங் தான் நடக்குது. அதில் ஹீரோயின் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த மெடிசனை மவுண்டன் ஏரியாவிலேருந்து நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். பட் அதுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, அந்த மெடிசன் மட்டும்தான் பெண்டிங். அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த ப்ராஜெக்டும் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள எல்லாருமே அவளுக்கு கிளாப் பண்ணுறாங்க. அடுத்து தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, எனக்கு ஜின் ஃபேமிலியிலேருந்து மேரேஜ் ப்ரொப்போசல் வந்ததில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில் தான் பரம்பரையாக இந்த மெடிசனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு போனால் தான் என்னால் அந்த மெடிசன் நாலேஜை கெயின் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் தன்னோட டிசிஷனை சொல்கிறா. ஜஸ்ட் ஒரு மெடிசனுக்காக நீங்கள் உங்கள் பாடியை செல் பண்ண போகிறீங்களா? அது வேற அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே, இதெல்லாம் நீங்கள் பண்ணணுமாங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்கிறா. அதுக்குன்னு இல்லை மிஸ்டர் ஜின், நான் அவங்க பேரனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டு என்னோட பர்சனல் கெயினே நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த சாங் ஃபேமிலி மேலே கொஞ்ச நாள் கண் வைக்கிறத விட்டுரு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க? சாங் ஃபேமிலியை நம்ம இவ்வளோ நாள் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ என்ன அவங்க மேலே பாவெல்லாம் பார்க்குறீங்க? அவங்க உங்களுக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, அவங்க பண்ண தப்ப நான் எப்படி மறப்பேன்? என்னோட அம்மா டெத்தை அவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணி என் அம்மா கம்பெனியை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. என்னையும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி என்னோட கதையை முடிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் நான் அதே மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி ஒரு மெடிசன் நாலேஜ் உள்ள டாக்டராக வேணால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே மொத்தமாக அவங்களுக்கு ஒரு நாள் இருக்குது, பட் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் ஜின் ஃபேமிலிக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலியிலேருந்து பிக்கப் பண்ண வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஓட்டு டப்பா கார் வருது. உள்ளேருந்து வர்ற பொண்ணு வந்த நேரத்துலேருந்து ஹீரோயினை தான் பார்த்து திட்டிகிட்டு இருக்கா. உன்னோட மூஞ்சிக்கெல்லாம் என் அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க வந்துட்டேன் அப்படின்லாம் அவளை திட்டிகிட்டு இருக்க. பக்கத்தில் உள்ள ஹீரோவோட அம்மாவும் இவையே இந்த நல்ல விதத்துலையும் கொடை பிடிச்சிட்டு இருக்கா, அந்தளவுக்கு வீக்காக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தியா இந்த ஓட்டு டப்பாக்காரை உனக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா உன்னோட ஒர்த்து அவ்வளோதான் அப்படின்லாம் ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேங்கி. என்னாச்சு, உனக்கு காது கேட்குமா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் முன்னாடி கை நீட்டா. அப்போ தான் ஹீரோயின் காதுலேருந்து இயர்பட்ஸை கலத்துறா. சாரி, நீங்கள் எதுவும் பேசிகிட்டு இருந்தீங்களா? நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் நான் உயிரை கொடுத்து கத்துனது எல்லாமே வேஸ்டா அப்படின்னு அந்த பொண்ணு கோவத்தில், எங்கள் தாத்தா மட்டும் இந்த ஜாதகத்தெல்லாம் நம்பாமல் இருந்தால்
உன்னை மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டு வேலைக்கு கூட நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஆக்சுவலி மேட்ரு என்னென்னா, ஹீரோ ஹீரோயினை மேரேஜ் பண்ணால் ஹீரோவோட வாழ்நாள் நீட்டிக்கணும்னு ஜாதகக்காரன் சொல்லியிருக்கான். அதை நம்பி தான் தாத்தா ஹீரோ ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சொல்லி தான் இந்த பொண்ணு இப்போ கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் இந்த மேரேஜ் எக்ரிமெண்ட்டை நான் மிஸ்டர் ஜின்னுக்காக தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இது டிவோர்ஸ் பண்ணி நான் வெளியே வர்றதும் இந்த 99 டேஸ்க்குள்ளே எல்லாமே என்னோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் தான் அப்பர் ஹேண்டில் இருக்கிற மாதிரி அவளும் ஷோ ஆஃப் பண்ண ஹீரோட தங்கச்சிக்கும் கோவமாக வருது. சரி இங்கே நின்று சண்டை போட வேண்டாம், உன்னோட தாத்தா வேற பொண்ணு 5 மணிக்குள்ளே கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் உங்களால் அது முடியாதுன்னு சொல்கிறா. ஏன் முடியாது அப்படின்ட்டு ஹீரோட அம்மா போய் டோர் ஓப்பன் பண்ண போனால் காரோட டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதான் இந்த ஓட்ட உடசல்லாம் தூக்கிட்டு வராதானே கேட்டியா அப்படின்னு அம்மாவும் பொண்ணு திட்டுறாங்க. அதில் என்ன இருக்குது, நான் இப்போ நினச்சா கூட ஒரு காலில் என்னால் இங்கே நிறைய காரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போனால் அங்கே நெட்வொர்க் இல்லை. என்னது இது, நெட்வொர்க் கனெக்ஷன் கூட இல்லையே அப்படின்னு அவமளிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே உள்ள பேஷண்ட்டோட மென்டல் ஹெல்த் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, இதையும் நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்ல அப்படின்னு அவ கோவப்படுறா. நீ தான் இதை என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த டைம் பார்த்து மழை பெய்யுது. என்னது இது, நல்லா வெயில் அடிச்சு தானே இருந்தது, அதுக்குள்ளே மழையா அப்படின்னு இப்போ 2 பேரும் ஹீரோயினோட கொடைக்கிலேயே வந்து நிற்கிறாங்க. ஹீரோயினும் மவுண்டனில் சீசன் இப்படி மாறி மாறி தான் வரும், வெயில் அடிக்கும் சடனாக மழை பெய்யும், அதுக்காக தான் நான் கொடை வச்சுருந்தேன். சரி உங்களோட கார் டோரையும் நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் போய் கார் டோரை ஓப்பன் பண்ணுறா. ஆக்சுவலி அதை ஓப்பன் பண்ணாத சொல்லக்கூடாது, அந்த டோரையும் உடச்சி கையில் எடுத்துட்டா. இப்போ நான் தானே டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன், அதனால கார்லையும் நானே ஃபஸ்ட்டு ஏறிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் சமத்தா போய் காரில் ஏறிக்கிறா. அம்மா இவளோட ஆட்டிடியூட பார்த்தீங்களா, எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ண, எல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஓட்டு வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன ஹீரோ அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கான். ஸோ அவனோட அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் சொன்ன மவுண்டன் ஏரியா உடனே வூஃபங் மவுண்டன் அது ஒரு ப்ரைவேட் ஏரியாங்கிறதுனால அங்கே யாருமே உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி என் உயிரை காப்பாற்றின பொண்ணை பற்றி எதுவும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாஸ் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அங்கே போனாலும் நமக்கு ரூட்லாம் தெரியாது, ஸோ நீங்கள் அந்த பொண்ணோட நேமை மட்டும் சொன்னீங்கன்னா கூட நம்ம ஹேக்கர்ஸை வச்சு டேட்டா பேஸ் மூலமாக அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்கிறான். இல்லை அந்த பொண்ணு என்கிட்ட பேர் சொல்ல, இருட்டில் அந்த பொண்ணோட ஃபேஸுமே நான் ஒழுங்காக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அது எப்படி பாஸ், உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேவர் பண்ணிவிட்டு அப்படி அந்த பொண்ணு நேம் சொல்லாமல் போச்சு, மேபி அந்த பொண்ணுக்கு நீங்கள் ரிச் ஃபேமிலி சேர்ந்தவன் தெரியாமல் இருந்திருக்கலாங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்கிறான். இது நம்ம சிட்டிக்கு வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம், என்னோட ஃபேமிலி நேம் கேட்டாலே மற்ற பொண்ணுங்க என் பின்னாடி வரும், பட் அந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் அசிஸ்டண்ட்டுக்கு மெசேஜ் வருது, ஹீரோக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லி தாத்தா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்டரை ஹீரோ கிட்ட சொல்ல, ஏன் நான் அந்த மேரேஜில் கலந்துக்கணும், இது தாத்தா விருப்பப்படி தான் நடக்குது, ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறாங்க, அந்த பொண்ணு இப்போ எங்கேருந்து வருதோ அதே மாதிரி 99 டேஸ் கழிச்சு அந்த பொண்ணு அதே பிளேஸ்க்கு போக போகுது, அப்புறம் எதுக்கு நான் அதில் கலந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க, தாத்தா சொன்னதை மறந்துட்டீங்களா, நீங்கள் மட்டும் வெட்டிங் ஈவெண்ட்டில் கலந்துக்கலன்னா தாத்தா தூக்கில் தொங்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், தாத்தா என்ன சொன்னாங்க, வெட்டிங் ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு தானே சொன்னாங்க, அதே மாதிரி நான் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறேன், ஆனால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அந்த ஈவெண்ட்டில் நானும் ஜஸ்ட் ஒரு ஆளாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மேரேஜ் டாபிக் எடுக்கும்போது என்ன சொன்னீங்க, ஜஸ்ட்டு 99 டேஸ் தானே, நான் இதை என் தாத்தாக்கு பண்ணுற கடமையை நினச்சி பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா ஸ்ட்ராங்காக இந்த மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? இல்லை அதுக்கெலாம் சான்ஸ் இல்லை, அது எப்படி இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இங்கே ஹீரோயினை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பர்சனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அது யாராக இருந்தாலும் கண்டுபிடிப்பேன், நீ எவ்வளோ வேணாலும் ஷேடோவில் இருக்க ட்ரை பண்ண, பட் சீக்கிரமே ஒன்று நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து வெட்டிங் தான் காமிக்கிறாங்க. வெட்டிங்கில் கல்யாண பொண்ணு மட்டும் தான் இருக்குது, கல்யாண மாப்பிள்ளையை காணும். ஸோ வந்த கெஸ்ட் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மாப்பிள்ளை பையனே காணும், ஆனால் பொண்ணு மட்டும் வந்து நிற்கிறா. இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, வில்லேஜ் பொண்ணாக இருந்துட்டு ரிச் ஃபேமிலிக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டால, அதுக்கு தாத்தா மட்டும் சொன்னால் போதாதுல, மாப்பிள்ளையும் சொல்லணும்ல, அதான் மாப்பிள்ளை வரல, இந்த சுச்சுவேஷன்லாம் நான் இருந்தால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினோட கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கூட குறையில, அவள் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டேஜில் போய் நிற்கிறா. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோட சிஸ்டருக்கு சும்மா இருக்க முடியல, அவளும் தான் ஃப்ரெண்டு கூட முன்னாடி போய் நின்றுட்டு, என் பிரதர் கல்யாணத்துக்கு வரல பார்த்தியா, அதுக்கு காரணம் என் பிரதர் மிஸ் ஹாங்கை தான் லவ் பண்ணுறான், அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறாங்க, ஸோ இவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு நீயே தாத்தா கிட்ட கல்யாணத்துக்கு நோ சொல்லிடு, அதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இங்கே யாரோட ஃபீலிங்ஸையும் கன்சல்ட் பண்ண வரல, நான் தாத்தாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கேன், இதில் நான் மிஸ் ஹாங்கை பற்றி நான் ஏன் திங்க் பண்ணணும், நான் 99 டேஸ் மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் கூடவும் இல்லை ஒரு நாள் குறையவும் இல்லை,
ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி தான் நான் நடந்துக்க போகிறேன். ஸோ மேரேஜ் பண்ணிக்கிற முடிவில் அவளுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஹீரோயின் வாயை திறந்து பேசினாலே ஹீரோட சிஸ்டருக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ அவ கூட மறுபடியும் வாக்குவாதம் பண்ண, நீயே இவர்கிட்டலாம் பேசுகிற, இவளுக்காக தான் நான் இன்னொரு மேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஹுவாங் இப்போ ஒரு சேவலை கொண்டு வர சொல்கிறான். இங்கே தான் மாப்பிள்ளை பையன் இல்லைல்ல, அதுக்கு பதில் சேவலை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் உனக்கு ஒருத்தனா மாப்பிள்ளையாக இருக்க முடியும் அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணுறான். நீ ஸ்டூப்பிடுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. எவனாவது மாப்பிள்ளையை சேவலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவானா? எப்போ ஒரு மாப்பிள்ளை சாகணும் அப்போ தான் அதை சேவலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சேவலை கூட்டு வந்திருக்கனா நீ மாப்பிள்ளை பையன் சாகணும்னு நினைக்கிறியா? அவனுக்கு என்ன சாபம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல, என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது அப்படின்னு பயந்து போகிறா. இந்த டைம் மிஸ் ஹுவாங்கோட தாத்தாவும் ஹீரோவோட தாத்தாவும் ஸ்டேஜுக்கு வராங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கான ஜஸ்டிஸை நான் கேட்பேன் அப்படின்னு ஹீரோவோட தாத்தா ஹீரோயினுக்காக பேசுறாங்க. உனக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஆனா அவன் பேத்தி பண்ண காரியத்தை பத்தியா, என் பேரன் கல்யாணத்தன்னைக்கு வந்து அவன் சாகணும்னு சாப்பம் விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சாரி இதை பார்க்கும்போது எனக்கே கேவலமா தான் இருக்கு, என் குழந்தைங்களுக்கு நான் ஒழுங்கா டீச் பண்ணாம போயிட்டேன், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாங்க பார்த்து நீ வீட்டுக்கு போன்னு சொன்னா அவன் முடியாதுன்னு சொல்றான். அதனால தாத்தாவும் கோவத்துல அறையிறாங்க. நீ என் பேச்ச கூட இப்ப கேட்க மாட்டியா அப்படின்னு. தாத்தா என்னையே அரைஞ்சிட்டீங்களா அப்படின்னு அவளும் சோகமாயிட்டு இருக்கா. ஆமா, இங்க மட்டும் ஜின் ஃபேமிலி கல்யாணத்தை நீ ஸ்டாப் பண்ணு நினைச்ச, அப்புறம் ஒரு அடியில 10 அறை கூட உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப கோபமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க உள்ள 2 பொண்ணுங்களும் மேரேஜ் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, தாத்தா அண்ணன் எதுக்கு கல்யாணத்துக்கு வரல தெரியுமா, அண்ணன் உண்மையாவே மிஸ் ஹுவாங்க தான் லவ் பண்றான், அதனாலதான் வெட்டிங்ல கூட கலந்துக்கல, நீங்க மிஸ் ஹுவாங்க உங்க மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கங்க, இங்க இந்த பொண்ணு தான் 3rd பர்சன், இவ்வளவு வந்த இடத்துக்கு அனுப்பிடுங்க, அப்பதான் எல்லாரும் ஹாப்பியா இருக்க முடியுங்கிற மாதிரி அவ சொல்றா. ஹீரோயின்டையும் போயிட்டு ஹீரோ என்னதான் உண்மையா லவ் பண்றா அப்படின்னு மிஸ் ஹுவாங் சொல்றா. அப்போ இதுக்கு நான் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கேட்க, நாங்கள் அதை ஜஸ்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது, என்ன என்கேஜ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தேன்னா அது பேர் அஃபேர், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு ஹீரோயினும் வாய்ஸ் அவுட் பண்ணுறா. இதை ஹீரோவும் அதே வெட்டிங் ஈவெண்ட்டில் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அவனோட ஃப்ரெண்டு, டேய் உன்னோட ஒய்ஃப்க்கு என்ன மாதிரி வாயி, எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்குறா பத்தியா, அப்படியே பாயிண்டாக பேசுகிறா அப்படின்னு ஹீரோக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஸ்டேஜில் நடக்கிற ட்ராமாவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயினும் என்னோட மேரேஜுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் வெல்கம் பண்ண மாட்டேன், ஸோ நீ இங்கேருந்து கிளம்பலான்னு மிஸ் ஹுவாங்க பார்த்து சொல்கிறா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன இங்கேருந்து விரட்டுவ அப்படின்னு அவளும் சண்டைக்கு வர, தாத்தா பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவளை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க, என்ன தாத்தா நீங்களும் இப்படி பண்றீங்க அப்படின்னு கோவத்துல ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக ஒரு மேனை பிடிச்சி தள்ளி விடுறா. அதுல ஹீரோயினோட நெட்டு கீழே வந்து அவளோட ஹேர்லாம் ஃப்ளோட்டிங்ல போக ஹீரோயினோட ஃபேஸ் இப்பதான் ஃபுல்லா தெரியுது. ஹீரோ அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறான். அப்போ மிஸ் ஹுவாங் ஹீரோயினை கீழே பிடிச்சி தள்ளி விடுறா. அதுல ஹீரோயினோட கையில கட் ஆகுது. ஹீரோயினும் கோமா வந்து பலார்னு அவளோட கணத்துல ஒரு அறையை விட்டு, நான் மட்டும் ஜஸ்ட் மிஸ் ஆகி கொஞ்சம் தள்ளி போய் விழுந்ததா, இது என் கையில கட் பண்ணதுக்கு பதிலாக என் கணத்துல கட் ஆயிருக்கும், நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு அவளை திட்டுறா. என்ன ஓவர சீனை போடாத, உன் கையில லைட்டா கட் ஆயிருக்கு, நான் ஒன்னும் உன்னை கொல்ற மோட்டிவ்ல இதெல்லாம் பண்ணல, என்ன அதுக்கே இவ்வளவு சீனை போடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. என்னோட மாஸ்டர் என் உயிரை காட்கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க, என்னோட உயிருக்கு வேல்யூ அதிகம், இதெல்லாம் நான் தாத்தாக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா இந்த இடத்துல உனக்கு கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினும் கோமா பேசுறா. என்ன நீ கண்ட்ரி சைட்ல இருந்து வந்துட்டு என்னைய மிரட்டுறியா அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினை அடிக்க போறா. பட் ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றான். ஹீரோயினை பார்த்துட்டு நீ தானே என்ன காப்பாத்தின அப்படின்னு அவகிட்ட பேச, அவளுக்கு ஹீரோ அடையாளம் தெரியுது, இருந்தாலும் இந்த மேனோட ஐடென்டிட்டி எனக்கு தெரியாது, ஜின் ஃபேமிலி ரொம்பவே பெருசு, இவன் என்ன மவுண்டன்ல பார்த்த மேட்டரை இங்க சொல்லி அது வேற தனி இஷ்யூ ஆயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினும் அவனுக்கு தெரியாத மாதிரி கட்டிக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ல, அவனும் விடாம ஊஃபங் மவுண்டன்ல நான் ஒன்று தானே பார்த்தேன் அப்படின்னு கேட்க, நீங்க சொல்ற மவுண்டன் பிளேஸை நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றேன். ஆல்ரெடி அண்ணனை இவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு தங்கச்சியின் கோபம் வந்து, அண்ணா இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க, இவ பண்ண காரியத்தை பார்த்தல, இவ மிஸ் ஹுவாங்கோட கணத்துல அரைஞ்சிட்டா அப்படின்னு அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண, மிஸ் ஹுவாங் பண்ண காரியத்துக்கு இவ பண்ணது ரொம்பவே கம்மி தான் அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து, நீ என்னை காப்பாத்தின பொண்ணா இல்லாம இருக்கலாம், பட் என்னோட பிளேஸ்ல உனக்கு காயப்படுத்தினால உன்னை நானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு அவளை தூக்க போறான். எனக்கு கால் நல்லா தான் இருக்கு, நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. மிஸ் ஹுவாங் எனக்கு அடிபட்டிருக்கு, நானும் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட தங்கச்சி நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர, தாத்தா உனக்கு எங்க காயப்பட்டிருக்கு, சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் டைமை வேஸ்ட் பண்ணாதங்கிற மாதிரி சொல்ல, அவளும் கொச்சிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போவேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கூட கிளம்புறான். ஹீரோ வந்து ஹீரோயினை கார்ல ஏறி நம்ம போகலான்னு சொல்ல, அவளும் அதெல்லாம் வேண்டாம், உனக்கு காயப்பட்டிருக்கு, உனக்கு தான் மெயினாக ரெஸ்ட் தேவை, இந்த சின்ன காயத்தில் நானே மேனேஜ் பண்ணிப்பேங்கிற மாதிரி அவ சொல்றா. உனக்கு எப்படி எனக்கு காயப்பட்ட மேட்டர் தெரியும்னு ஹீரோ சந்தேகமாக கேட்குறான். இது ரொம்பவே சிம்பிள், எனக்கும் கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜ் இருக்கு, அதனால ஒரு பர்சனுக்கு காயம் பட்டிருந்தா என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு கோஇன்சிடென்ஸ், நான் அந்த ஊஃபங் மவுண்டனில் பார்த்த பொண்ணுக்கும் மெடிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். நான் ஜஸ்ட்டு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு தான்,
ஒரு லோக்கல் டாக்டர் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னால் அந்த லெவலுக்கு திங்க் பண்ணாதீங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி காரில் ஏறுன்னு சொன்னால் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வர சிஸ்டரும் அண்ணா கேட்டல, அவள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால, அவளை விடு, அவளுக்குலாம் உன்னோட காஸ்ட்லி காரில் ஏறுறதுக்கு தகுதியே கிடையாது. இங்கே பாரு மிஸ்வா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறாங்க, நீ எங்களை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ அவங்களே ட்ராப் பண்ணு, என்னோட கார் வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் போகிறா. என்ட்ரன்ஸில் பார்த்தா ஒரு டாக்ஸி வந்து நிற்கி, இந்த டாக்ஸிக்கு தான் இவ்வளோ சீனை போட்டாளா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அது டாக்ஸி கிடையாது, டாக்ஸிக்கு பின்னாடி ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அவளை பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். காரில் ஏறினதுமே என்னப்பா கையில் காயம்பட்டிருக்கு, சண்டைன்னு வந்துட்டா பூந்து விளையாடுவீங்களே, உங்களே யார் அடிச்சா அப்படின்னு கேட்க, இது எதிர்பாராத டைமில் நடந்துருச்சு, அதான் நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நான் மவுண்டன் ஏரியாவில் காப்பாற்றின மேன் இந்த சிட்டியில் ரிச்சஸ்ட் மேனாக இருக்கான். ஸோ இனி 99 டேஸ்க்கு எனக்கு ஃபன்னு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்பா சிஸ்டரும் நம்மளோட லொக்கேஷனில் கொஞ்சம் மென் வந்து உங்களோட ஐடென்டிட்டி பற்றி விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாருன்னு கேட்கும்போது நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான் பாஸ், அது உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் இல்லை ஜஸ்ட் பார்ட்னர் அவ்வளோதான். இருந்தாலும் பாஸ் நீங்கள் அவனை ரொம்ப நாளாக ஃபோல்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல, சீக்கிரமே அவங்ககிட்ட மாட்டிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அவனும் அந்த ஊஃபங் மவுண்டன் பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். ஸோ எனக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு அந்த பிளேஸ்க்கு அனுப்பி வச்சுரு, அப்போ தான் மேட்ரு சால்வ் ஆயிரும்ல அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அசிஸ்டண்ட்டும் பண்ணுறான். இந்த சைட் ஹீரோ கால் வருது. காலில் என்னன்னா, நீங்கள் தேடிட்டு இருந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்னால் உங்களை ஹாஸ்பிட்டல் ட்ராப் பண்ண முடியாது, எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு ஹீரோ அவசரமாக அங்கே கிளம்பி போகிறான். வந்திருக்கிற பொண்ணை பார்த்து ஹீரோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நீ தான் ஊஃபங் மவுண்டனை என்னை காப்பாற்றினியா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமாம் அந்த டைம் அங்கே மெடிக்கல் ஹெல்ப்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ உங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறேன். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட உனக்கு என்ன லிங்க் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இன்டர்னாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஓகே நீ என்னை காப்பாற்றினதுக்காக இதை வச்சுக்கோ அப்படின்னு அவகிட்ட கார்டை கொடுத்துட்டு, அடுத்து உனக்கு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா என்னோட அசிஸ்டண்ட்டை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். என்ன பாஸ் அந்த பொண்ணை ரிட்டன் ட்ராப் கூட பண்ண போகல, சடனாக உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே அதிசயமாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதுக்குள்ளே மறுபடியும் முரட்டு சிங்கிள் ஆயிட்டிங்களே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். ஹீரோக்கு ஆனால் இன்னும் ஹீரோயின் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஸோ டேரெக்டாக வீட்டுக்கு போகிறான். வந்த பொண்ணுக்கே ஹீரோயின் சைட்லேருந்து மணி கொடுத்தா செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்டே இப்போ மணியை கொடுத்து, இந்த மேட்ரை நீ வெளியே லீக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் என்ன ஸ்டூப்பிடா, எனக்கு கிடைச்ச கோல்டன் கடை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கலாம் அப்படின்னு அவள் ஒரு சைட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் அசிஸ்டன்ட் கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. அசிஸ்டன்ட்டும் பாஸ் நீங்கள் தானே ஹீரோவை காப்பாற்றினீங்க, அந்த மேட்டரை ஒத்துக்கிட்டா என்ன, அது ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருக்கலாம்னு சொல்ல, இது எல்லாமே ஜஸ்ட் 99 டேஸ் தான், அதுக்குள்ளே இதுக்கு இந்த மேட்டர்லாம் சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு, அதான் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி பாஸ் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், இந்த ரிச் ஃபேமிலிலாம் அப்படி என்ன தான் இருக்குது, ஸோ அதை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, என்னமோ ரிச் ஃபேமிலிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே நீ பேசுகிற அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறா. அங்கே போனால் ஹீரோ ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கான். நீ என்ன நேரமாக வந்துட்ட அப்படின்னு அவள் ஷாக் ஆகி கேட்குறான். ஏன் நான் லேட்டாக வருவேன்னு நினச்சியா அப்படின்னு ஹீரோவும் சந்தேகமாக கேட்குறான். ஏன்னா ஹீரோ அந்த பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால மேபி அந்த பொண்ணை மீட் பண்ணால் அப்படியே டேட்டிங் அவுட்டிங்லாம் போவான் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிருப்பா. வந்து பார்த்தா வீட்டில் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்திருக்கும். நீ என்ன உன்னோட ஆளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனியா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவள் ஒன்றும் என்னோட ஆள் கிடையாது, நான் ரொம்ப நாளாக இந்த கண்ட்ரிலே இல்லை, அவள் கூட கான்டாக்ட்லேயும் இல்லை, அவள் தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அடுத்து ஹீரோயினும் உனக்கு காப்பாற்றின பொண்ணை நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன், அது எப்படி நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பேங்கிற மாதிரி நீ கேட்ட அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஜஸ்ட்டு பொண்ணுங்களோட 6ஆம் அறிவு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அதனால தான் அப்படின்னு அவ சொல்ல, அப்போ நீ மென்னை பற்றி கேள்விப்படுத்தலையா, பசங்களோட 6ஆவது அறிவு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்தில் வர, அவளும் இவன்னு நம்ம மேலேயே சந்தேகப்படுறானே அப்படின்னு ஹீரோயினும் எனக்கு டயர்டாக இருக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு ரூமுக்கு வந்து அசிஸ்டண்ட் கால், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு பொண்ணை செட் பண்ண சொல்லி, அந்த மேட்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் அதை இன்னொரு மிடில் மேனை வச்சு பண்ண சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயின்ட்ட கொடுக்கறதுக்காக ஒரு காஸ்டியூம் எடுத்துகிட்டு வரான். இங்கே டக்குன்னு ஹீரோயினும் மொபைலை பின்னாடி மறைச்சி வைக்க, என்ன ஜஸ்ட்டு ஃபோன் கால் தானே அதையே நீ மறைக்கிற, இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் இதுக்குன்னு பாட்டம் லைன் இருக்கு, அதை நீ கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினாக சிரிச்சுக்கிட்டே நான் அதை கிராஸ் பண்ண மாட்டேன், உனக்கும் பாட்டம் லைன் இருக்கு, நீயும் அதை கிராஸ் பண்ணக்கூடாது, இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. இந்த மேட்டரில் என்னை விட நீ தான் பாட்டம் லைனை ஈஸியாக கிராஸ் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளை ஹக் பண்ண போகும்போது அவளும் கையை தட்டி விடுறா. சரி ஃப்யூச்சரில் எனக்கு பேட் ரூமர்ஸ் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதனால ஃபஸ்ட்டே அதை அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன், அப்புறம் இது என்னோட பிளாக் கார்டு, உனக்கு என்ன தேவைனாலும் இதில் நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் எனக்கு இது தேவையில்லை, என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா அதை நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். என்ன நீ இப்போ தான் வில்லேஜ்லேருந்து வந்த,
உன்னோட ஃபேமிலி ஒன்றும் ரிச்சும் கிடையாது, அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள நீங்கள் வேலையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படுறான். இதுக்கெல்லாம் என்னை பார்த்து சந்தேகப்படாத, என்கிட்ட படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், பட் கிளீனர் வேலைக்கு அதெல்லாம் அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ கிளீனராக ஜாயின் பண்ண போறியா? அதெல்லாம் முடியாது, நீ என்னோட ஒய்ஃபை இன்னும் 99 டேஸ்க்கு இருக்க போகிற, ஸோ இந்த வேலைக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ என்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறியா? என்னொருத்தன் வீட்டில் உட்காந்து அவனோட மணியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த ஃபுட் டேஸ்ட்டாக இருக்காது, ஸோ நானே எனக்கான மணியை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணு, எனக்கு அது செக்ரட்டரியாக இரு, உனக்கு மாதம் 10,000 சேலரி நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறான். முடியாது, எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நான் ரொம்பவே ஸ்லோ லேர்னர், என்னால் சீக்கிரம் கற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, உனக்கு நானே பர்சனலாக எல்லாத்தையும் டீச் பண்ணுறேன், நாளைக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணி இதான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, நீ நான் சொன்னதை பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோயினை போய் ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினு கூப்பிட்றா. என்ன பயந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு காலையே மிதிக்க அவனும் வழியில் கத்துறான். உன்னோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கு போல், ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னை டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் சர்வெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட ஓல்டு மாஸ்டர் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவா அப்படின்னு அவளும் ஆசையாக பார்க்க போகிறா. தாத்தா இந்த வீடை உங்கள் மேரேஜ்க்காக நான் தான் ரெடி பண்ணேன், எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தாத்தா அவங்க டீல் படி நீ கேட்ட அந்த ஸ்னேக் லெட்டரை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பிளான்ட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு நியூ மெடிசனை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாள், அதுக்கு தேவைப்படுற பொருளில் இதுவும் ஒன்று. இதுக்காக தான் ஹீரோயின் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பா. அதை பார்த்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது, உங்களோட இன்டெலிஜென்ஸ் படி நீங்கள் சீக்கிரமே இதை கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் செடியை தூக்கி ஹீரோயின் கையில் கொடுக்க, ஹீரோயினுக்கும் அதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். நான் என்னோட புது மெடிசனை சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயினும் சந்தோஷத்தை துள்ளிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும், இந்த ஒரு பிளான்ட்டுக்காக தான் என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நிற்கிறான். அப்புறம் நீ என்ன நினச்ச, உன்னோட மணிக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு நினச்சியா? அவள் ரொம்பவே ஜெயினான பர்சன். சரி அது இருக்கட்டும், நீ என்ன அவ இவன் பேசிக்கிட்டு இருக்க, அவளை ஒழுங்காக ஒய்ஃப்னு கூப்பிடு, அதே மாதிரி நீயும் அவனை நீ ஹஸ்பண்ட் தான் கூப்பிடணும் சரியா? சரி ஏன் முன்னாடி கூப்பிட்டு காமிங்க அப்படின்னு தாத்தாவும் ஆசையை கேட்குறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் ஹீரோ டீஸ் பண்ணுற மாதிரி அவளோட காது பக்கத்துலேயே போய் ஒய்ஃப் அப்படின்னு கூப்பிட்டா, அவளும் இப்போ வேறு வழியே இல்லாமல் ஹஸ்பண்ட் கூப்பிட்றா. தாத்தாவும் இப்போ சந்தோஷமாக கிளம்ப போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பட்லர், இதுக்கு நீங்கள் மிட் நைட்டில் மறக்காமல் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா கேட்டல, அவ கூட சேர்ந்து நீயும் தண்ணி ஊற்றணும் சரியா அப்படின்னு ஹீரோக்கு அட்வைஸ் சொல்லிட்டு வெளியே வராங்க. பட்லரும், மாஸ்டர் அந்த செடியில் தண்ணி ஊற்றும் போது லவ் போர்ஷன் வெளியே வரும்ல, அதை பற்றி நீங்கள் ஹீரோயின்ட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் கேட்க, என்னை பார்த்தல எனக்கு எவ்வளோ வயசாயிருச்சு, அப்போ எனக்கும் கொள்ளு பேர்னு எடுத்து கொஞ்சம்னு ஆசை இருக்கும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டாங்கிற மாதிரி தாத்தா பெரிய கேல்குலேஷன்லாம் போட்டு வந்து அந்த செடியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே ஹீரோயினும் டைமர்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறா. இந்த டைம் ஹீரோவும் அந்த டைமுக்கு வந்து நிற்கிறான். பரவாயில்ல, தாத்தா சொன்னதுக்காக நீயும் வந்திருக்க, சரி தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு ஹீரோயின் எடுத்து தண்ணி ஊற்ற அந்த செடியிலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வருது. அதை ஸ்மெல் பண்ணது ஹீரோக்கு உடம்புலாம் என்னமோ பண்ணுது, ஏதோ ஹீரோயின் அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஹீரோயின் பக்கத்தில் போனால் அவள் தள்ளி விடுறா. அவளுக்கு ஸ்மெல் பண்ணிவிட்டு உனக்கு இப்போ கோல்டு பார்த்து தான் தேவை, ஒழுங்காக குளிக்க போ அப்படின்னு விரட்டிகிட்டு இருக்கா. பட் அவனுக்கு தெரியுது என்னமோ வா நம்ம சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்குது. லாஸ்ட்டில் 2 பேருமே கண்ட்ரோல் மீறி போகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் மாதிரி ஹீரோயின் முடிச்சுட்டு பெரிய கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு நான் தான் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன், இதில் வர நீ என்ன பார்த்து கற்றிக்கிட்டு இருக்கேன்னு, அப்புறம் நீ என்ன நாயை இப்படி கடிச்சு வச்சுருக்க அப்படின்னு ஹீரோட உதட காமிச்சா, அதில் ஹீரோயின் கிடச்சதுனால ப்ளீடிங்லாம் ஆயிருக்கு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு எம்ப்ரெசிங்காக இருக்குது. இருந்தாலும் அவனோட ஃபிகர் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு அவனை சைட் அடிக்க, ஏய் இதான் ஒரு மேனை சைட் அடிக்கிற டைம் அப்படின்னு அவளே காம் டவுன் பண்ணிவிட்டு, நேற்று நைட் நடந்ததை பற்றி நீ யாரும் பேசக்கூடாது, இதில் 2 பேருமே விக்டிம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். லேட்டர் ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு கிளம்புறா. எங்கேயும் இவ்வளோ அவசரமாக போகிற, கம்பெனிக்கு போய் என்னோட செக்ரட்டரி ஆகிறதுல உனக்கு அவ்வளோ ஆசையா அப்படின்னு கேட்க, யார் சொன்னது நான் உன்னோட செக்ரட்டரி ஆக போகிறேன்னு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதான் டிசைட் பண்ணியாச்சுல, எனக்கு இப்போ மீட்டிங் இருக்குது, அந்த டைம் நீ பில்டிங் இன்ஸ்பெக்ஷனுக்காக போ அப்படின்னு கடைக்கடன்னு வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணுறதுக்கு யார் ஓகே சொன்னா அப்படின்னு ஹீரோயினும் கோவப்படுறான். நான் ஓகே சொல்லிட்டேன் அது போதாதா அப்படின்னு ஹீரோவும் டாமினேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஒன்னெல்லாம் அந்த மவுண்டன் ஏரியாவில் காப்பாற்றிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். எதுவும் சொன்னியே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஓகே இப்போ வா நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட
எனக்கு என்னோட ஓன் கார் இருக்கு, நான் அதிலே வந்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. இந்த கம்பெனியில் அப்படி என்ன இருக்குன்னு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லி அவன் அவ்வளோ அடமெண்டா இருக்கான் அப்படின்னு ஹீரோயினும் கம்பெனிக்கு வந்துட்டு பார்க்கிங்க்கு இடம் இல்லாமல் தேடிட்டு இருக்கான். ஃபைனலி ஒரு பிளேஸை பார்த்து 2 கார் கடையில் போய் பார்க் பண்ணுறான். அந்த டைம் அங்கே நிற்கிற மேனும் இவன் என்ன கரெக்டாக பார்க் பண்ணியிருக்காளே, அழகாக வேற இருக்காளே அப்படின்னு பக்கத்தில் வந்து பேச வரான். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நான் இப்போ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ல, நான் இங்கே சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன், இன்டர்வியூ பேனல்லே நான் இருப்பேன், உங்களே மாதிரி நியூவாக வந்த எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது தான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அப்படியே ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயினும் அலர்ட் ஆகிட்டு மேலெல்லாம் இது கை வைக்கிற அப்படின்னு கையை தட்டி விடுறா. நீ என்ன இப்படி பண்ணுற, உன்னை மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உனக்கு இப்போவே இங்கே வேலை கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவள்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண போனால் அவளும் அடிச்சு விட்டுறா. என்ன நீ இவ்வளோ திரும்ப பிஹேவ் பண்ணுற, எனக்கு இங்கே எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா அப்படின்லாம் விரல் நீட்டி பேச, உனக்கு ரொம்ப பவர் இருந்த என்ன நீ ஃபயர் பண்ணி பார்க்கலாம், என்னோட நேம் சாங் வேயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவனோட கையெல்லாம் முறுக்கி விட்டு கிளம்புறா. நானும் ஹீரோக்கு அகைன்ஸ்ட் ஒரு கார்டு வச்சுருக்கேன், இவன் மட்டும் என்ன இப்போ ஃபயர் பண்ணிட்டான், எனி ஹீரோ மறுபடியும் கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயினும் ஹாப்பியாக உள்ள போகிறான். சீனியர் மேனேஜரும் வாங்கினடியில் அவள் என்னையே அடிச்சிட்டாளா அப்படின்னு நேராக இப்போ இன்டர்வியூ நடக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு, இங்கே சாங் வேயோ அப்படின்னு கேண்டிடேட் நேம் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்கே அப்படின்னு ரெஸ்யூம் எடுத்து கொடுக்க, இவன் இங்கே இன்டர்வியூவே அட்டன் பண்ணக்கூடாது, அவளை உடனே வெளியே போக சொல்லு அப்படின்னு அவன் கத்த. பக்கத்தில் ஒரு மேனும் அந்த ரெஸ்யூமை வாங்கி பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு எதுவும் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி தெரியுதே, டேரெக்டாக பிரசிடென்ட் அவளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவளும் அதை வாங்கி செக் பண்ணிவிட்டு அவளும் பெரிய அளவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் வரா. பட் என்கிட்ட மட்டும் ஓவராக சீன் போட்டா, அவள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிட்டான், அப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அந்த மேன்கிட்டே அவளை செலக்ட் பண்ணு, கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த சீல ஒழுங்கு கவனிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். இன்டர்வியூ நடக்கிற பிளேஸில் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க அந்த சிஇஓவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிஇஓ செக்ரட்டரி ஜாப் இன்டர்வியூக்கு தான் காம்படிஷன் ரொம்பவே டஃப்பாக இருக்க போகுது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்ததும், நீங்களும் செக்ரட்டரி ஜாப் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவ்வளோ ஆமான்னு சொல்கிறேன், நீங்கள் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் பியூட்டி முக்கியம் கிடையாது, எபிலிட்டி தான் முக்கியம், ஸோ நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே வர இன்னொரு பொண்ணு, இங்கெல்லாம் எல்லாரும் அழகு இருந்தாலே வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க, பட் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா ஹீரோ ஊஃபங் மவுண்டனில் இருந்த பொண்ணை தேடிட்டு இருந்திருப்பாங்கள, அப்போ ஹீரோயின் ஒரு ஆளை செட் பண்ணியிருப்பாள், அதுக்காக அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இதே இன்டர்வியூக்காக வந்திருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஜாப் எனக்கு தான் கிடைக்கும், ஸோ நீங்கள் இப்போவே போயிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் சீன் போடுறான். ஹீரோயினும் ஆமாம், சிஇஓட செக்ரட்டரியாக இருக்கணும்னா அழகு மட்டும் போதாது, அதுக்கு எபிலிட்டிலாம் வேணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே தான், அதெல்லாம் எஃபர்ட் போட்டால் கிடச்சிடும், பட் இந்த அழகு மட்டும் நேச்சுரலாக வரணும், அதுக்கு நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் முடியாது, இதை பார்த்து தானே பொறாமப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஸ்டார்டிங்கில் தான் அந்த பொண்ணும் அந்த டோனில் தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ ஹீரோயின்ட்ட வந்து, நீ இந்த அழகை வச்சு என்ன தான் ட்ரை பண்ணாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் சிஇஓ செக்ரட்டரி ஆக போகிறேன், இது என்னோட ஜாப் அப்படின்னு சொல்ல, அப்போது சிஇஓக்கும் உனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு ஹீரோயினும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்குறா. ஆமாம், எங்களோட ரிலேஷன்ஷிப்பை கேட்டனா உன்னோட ஹார்ட் பிரேக் ஆயிரும், அதான் நான் இன்னும் சொல்லாமல் இருக்கேன், இந்த இன்டர்வியூ வைக்கிறதுலாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், ஆல்ரெடி அந்த ஜாப் எனக்கு தானே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். ஹீரோயின்ட்ட ரூடாக பேசிகிட்டு இருக்க பொண்ணுனே மிஸ்லு. இப்போ அவள் வந்திருக்கிற மேட்டை தெரிஞ்சு உள்ளேருந்து ஒரு ஆஃபீஸர் ஓடி வந்து, மேடம் சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறான். என்னது இவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பாக இருக்குது, ஒருவேளை சிஇஓ சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டானா, அதான் இவன் இந்தளவுக்கு சீன் போடுறாளாங்கிற மாதிரி அங்கே உள்ள கேண்டிடேட்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனதும் அந்த பொண்ணுக்கிட்ட, உங்களுக்கு சிஇஓக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டால், நாங்கள் 2 பேரும் தனிமையான பிளேஸில் ஒன் டே நைட் மீட் பண்ணோம், ஆனால் அந்த மேட்ரை டீட்டெயில்ஸோட சொல்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சிடெண்ட்டை ட்விஸ்ட் பண்ணி சொல்ல, அதை கேட்டு சீனியர் மேனேஜரும், நீங்கள் சொல்ல வரது புரியுது மேடம், ஓகே எந்த போஸ்டிங்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவளும் நான் சிஇஓ பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நான் சிஇஓவோட பர்சனல் செக்ரட்டரி அவன் பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் இந்த போஸ்டிங்க்கு ஆல்ரெடி சாங் வேயோன்னு ஒரு பொண்ணை அப்பாயிண்ட் பண்ண போகிறோமே அப்படின்ட்டு அவன் சொல்ல, இன்னொரு பொண்ணு இருக்கலாம் அப்படின்னு அவளோட ரெஸ்யூமை வாங்கி பார்த்தா அது ஹீரோயின். இவ தானே என்கிட்ட வெளியேருந்து ரூடாக பேசினா, இவளுக்கும் பேக்ரவுண்ட் இருக்கு போல, அதான் என்கிட்ட அவ்வளோ ரூடாக பேசியிருக்கா அப்படின்னு அவளும் கோவப்படுறா. ஆல்ரெடி சீனியர் மேனேஜர் ஹீரோயின் மேலே கோவத்தில் தானே இருப்பான். ஸோ இந்த மேட்டரை உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி தரேன், நீங்கள் எதுக்கு ஒரி பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் அந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் மிஸ்லுக்கும் சேர்த்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. ரெஸ்யூமெல்லாம் பார்த்தா உன்னோட அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லையே அப்படின்னு ஹீரோயின் ரெஸ்யூமை பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு குவாலிஃபிகேஷனோ டேலண்ட்டோ எதுவுமே மிஸ்லு அளவுக்கு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க,
அப்புறம் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன இன்டர்வியூலேருந்து எலிமினேட் பண்ணிட வேண்டியதானேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ சொன்னதுக்காகலாம் உன்னை எலிமினேட் பண்ண முடியாது. நீ மிஸ் லுக்கில் ரொம்பவே பேடாக பிஹேவ் பண்ணியிருக்க. இதுக்காக நான் நினச்சா அவங்க 3 கேர்ள்ஸையுமே இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு பிளாக் லிஸ்ட் பண்ண முடியும். அதனால நான் சொல்கிறத கேளு, இந்த கான்ட்ராக்டை வாங்கி இதை அக்செப்ட் பண்ணிக்கோ. நீயும் சிஇஓட செக்ரட்டரி தான், அதே டைம் மிஸ் லுக்கு ஹெல்ப்பராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்க ஹீரோயினும் ஓகேன்னு அந்த கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால இவளை அஃபண்ட் பண்ணது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே டைம் சாங் வேவுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால அவளுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களையும் நான் பகச்சிக்க கூடாது. ஸோ இந்த டிசிஷன் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஹீரோயினுக்கு அந்த ஜாப்பை ஆஃபர் பண்ணியிருப்பான். ஹீரோயின் கம்பெனியில் ஜாயின் பண்ணதும் கிளைண்ட் மீட்டிங்காக சீனியர் மேனேஜர் அவளை கூட கூப்பிட்டு போகிறான். அது கோல்ஃப் பிளே ஏரியா. அங்கே மிஸ்டர் மானு ஒரு கிளைண்ட்டை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இது எங்கள் கம்பெனியில் ஜாயின் ஆகிருக்க நியூ இன்டர்ன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவ அந்த மாதிரி பொண்ணுதான், நீங்கள் இவ கூட என்ன வேணால் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு அவனோட காதில் போய் சொல்கிறான். இப்போ அந்த கிளைண்ட்டு உனக்கு கோல்ஃப் விளையாட தெரியுமா, நான் வேணா உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் நோ தேங்க்ஸ், எனக்கு நல்லாவே விளையாட தெரியும்னு சொல்கிறான். என்ன நீ இப்படி பேசுகிற, நான் உன்னை வார்ன் பண்ணலன்னு சொல்லாத. மிஸ்டர் மாவை பற்றி உனக்கு தெரியாது. கோல்ஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஒரு சாம்பியன். இவங்களை எல்லாரும் லிட்டில் பிரின்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ நீ அவங்ககிட்ட 1 or 2 டெக்னிக்கை கற்றுக்கலாம். ஸோ போய் கற்றுக்கோ, வைக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளைண்ட் கூட இருந்து விளையாட சொல்கிறான். அதே கிரவுண்டில் தான் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். ஃப்ரெண்ட்ஸாக அந்த மிஸ்டர் மாவை பார்த்துட்டு என்னடா இந்த ஓல்டு மேன் அடுத்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டான் போலையே. லாஸ்ட் வீக் தான் ஒரு நியூ மாடல் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ அதுக்குள்ளே ஆளை மாற்றிட்டான். இந்த பொண்ணு வேற அந்த மாடலை விட அழகாக இருக்குது. நான் வேணா பெட் பண்ணுறேன், 3 கோல்ஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொருத்தர் ஒரு கோல்குள்ளேயே இது கரெக்ட் ஆயிரும்டா அப்படின்னு சொல்லி பெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவும் கோவமா அந்த சீன்லாம் அங்கே நடக்க போகிறது இல்லை, அப்படியே அவன் ஏதாவது ட்ரை பண்ணால் அவன் மண்டை தப்பிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன இவ்வளோ சீரியஸாக பேசுகிற, ஏன் அந்த ஓல்டு மேனை அவள் அடிச்சிடுவான்னு சொல்கிறியா அப்படின்னு அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் கோல் போடுறதுக்காக பொசிஷனில் நின்றுட்டுருக்கா. இந்த பொசிஷன் தப்பு, இப்படி நிற்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினோட பாடியை டச் பண்ண வரான். ஹீரோயினும் கோல் போடுற மாதிரி மிஸ்டர் மாவை கீழே தள்ளி விடுறா. அவன் கோவத்தில் இருக்கான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்னோட ஷார்ட்டை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, ஒரு நாள் நான் இப்போ கீழே விழுந்துட்டேன், இதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ நைட்டு என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அவன் சொல்ல வர மீனிங்லாம் புரியுது. இப்போ நான் தெரியாமல் தான் உங்களுக்கு கீழே தள்ளினேன், அதுக்காக நைட்டு நான் உங்க கூட வந்து ஸ்டே பண்ணால் அதில் எனக்கு தானே லாஸ் அதிகம். ஸோ அதுக்கு பெருசாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பேட்டை வச்சு அவன் மண்டையை பழக்கிறா. அவனுக்கு மண்டையிலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. சீனியர் மேனேஜரும் அவளை பிடிங்க, அவள் என்ன காரியம் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையும் அடிப்பேன் அப்படின்னு மிஸ்டர் மாவனை அடிக்க போகிறான். அந்த டைம் அவனை வந்து யாரோ அடிக்க எவன்டா என்ன அடிச்சதுன்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். ஐயோ பாசா அப்படின்னு சீனியர் மேனேஜர் கொஞ்சம் ஜெர்க் ஆகுறான். வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவளுக்கு எதுவும் காயம் பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். கூட உள்ள ஃப்ரெண்டும் மிஸ்டர் மா கிட்ட நீங்கள் ரொம்பலாம் பயப்படாதீங்க, உங்களால் ஹீரோ 1 million பெட்டில் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயினும் ஹீரோ மேலே கோவப்படுறா. நீ ஆல்ரெடி உன்னோட செக்ரட்டரி போஸ்டிங்க இன்னொரு பொண்ணுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க, அப்படி இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொன்னதே தப்பு. இப்போ ஏன் மேலேயே பெட் பண்ணி 1 million வின் பண்ணியிருக்கியா அப்படின்னு கோவப்படுறா. ஹீரோவும் அவகிட்ட சொல்லலான்னு பார்த்தா, நீ என்னால் 1 million வின் பண்ணலை, அதுக்காக இப்போ என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா போயிடுறா. மிஸ்டர் ஜின் சாரி, இந்த பொண்ணு உங்களோட ஆள்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் இந்த மேனேஜரோட தப்பு தான். இந்த மேனேஜர் தான் பொண்ணை கூப்பிட்டு வந்து நான் அந்த பொண்ணு கூட எப்படி வேணா ப்ளே பண்ணலான்னு சொன்னான்னு சொல்ல, என்ன பிளேயா அப்படின்னு 2 பேரையும் ஹீரோ அடிக்கிறான். என்னோட ஏரியாவில் உங்கள் 2 பேரையும் நான் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் அப்புறம் உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்லாம் மிரட்டுறான். இந்த டைம் அவ கூட ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்களே இன்னும் 2 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களும் கால் பண்ணி நம்ம வெளியே மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு எல்லாரும் பாரில் போய் மீட் பண்ண போகிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் சிஇஓ செக்ரட்டரி ஜாப் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் செலக்ட் ஆகலை. இங்கே வந்து ஹீரோயின் கூட ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஜின்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பமானு கேட்குறா. ஜின்ஷன் கம்பெனியும் ஜின் கம்பெனியாருக்கும் ஒருத்தன கம்பெனி தான். அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், நெக்ஸ்ட் இயரில் ஜின்ஷன் கம்பெனியும் ஜின் கம்பெனியும் பிஸ்னஸ் டீல் வைக்க போகிறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது ஜின் கம்பெனியில் எங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜின்ஷன் கம்பெனியில் மட்டும் எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. நீங்கள் அதை நினச்சிலாம் ஒர்க் பண்ண வேண்டாம், ஜின்ஷன் கம்பெனியில் நான் சொல்கிறதா நடக்கும். நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு உடனே ஜாப் ரெடி அப்படின்லாம் சொல்கிறா. என்ன நல்லா குடிச்சிட்டு உளறியா, நல்ல ஜோக் அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணுறான். எங்கே இருக்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசணும்னு சொல்ல, எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறா. என்ன உன் ஹஸ்பண்டா, என்ன 2 பேருக்குள்ளேயும் சண்டையா, என்ன சண்டை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு தெரியும் எல்லா ஹஸ்பண்டுமே இதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு முன்னாடி உன்னை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாதம் 3000 தந்துட்டு ஃபேமிலி பட்ஜெட்டை நீயே பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க.
அப்புறம் நம்ம வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குன்னு நினைப்பாங்க. இப்படி தானே எல்லா பெண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கும் அப்போ தான் ஹீரோ ஒருவேளை இதனால தான் இன்னும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேளு. மென்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் ஒரே ஒரு மேட்ரு இருந்தால் போதும், அவங்கள ஜெலஸியாக ஃபீல் பண்ண வைக்கணும். நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன் பின்னாடி நிறைய மென் சுற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவனே இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பித்து ஒன்றை கேர் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்கிறா. பட் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் எந்த ஃபீலிங்ஸும் இல்லையே, ஜஸ்ட் எங்கள் என்ட்ரன்ஸால் தான் மேரேஜ் நடந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு என்ன, எல்லா மென்னும் ஒன்று தான். உங்கள் 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் அவனோட ஒய்ஃபை மற்ற மென் கூட பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கோவம் வரும். அதுதான் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுங்களும் சும்மா இல்லாமல் சொன்னது செய்கிறதுக்காகவே க்யூட்டான பசங்களுக்கு கால் பண்ணி பார் ரூமுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அவனுங்க வந்ததும் உனக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்ட்டு எல்லா பசங்களையும் அவள் பக்கத்துலேயே தள்ளி அவளையும் ட்ரிங்க் பண்ண வைக்கிறாங்க. அதோடு நிப்பாட்டாமல் உன் ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்க ஜின்ஜுகான் அப்படின்னு சொன்னதும், என்னது உன் ஹஸ்பண்ட் நேமும் சிஓ நேமும் சேமாக இருக்குது, நானும் ஜின்ஜுகானோட ஒய்ஃபாக தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சிஓ மீன் பண்ணி பேசிட்டு இப்போ அந்த கான்டாக்டில் நம்பர் எடுத்து ஹீரோயின் இங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு மென் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பருக்கு அனுப்பிவிட அதை ஹீரோவை பார்த்துட்டு கோவமாக அந்த பார்க்கு வரான். கூட வந்த பாடிகார்ட், பாஸ் நீங்கள் பார்லேருந்து ரிட்டர்ன் போகும்போது யாரும் அந்த ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாஸ்க்லாம் போட்டு ஹீரோயின் இருக்கிற ரூம்குள்ளே போகிறான். அங்கே ஆல்ரெடி ஹீரோயின் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த மென் கூடலாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ராக் பேப்பர் சிசர்ஸ் அப்படின்னு விளாண்டுட்டு இப்போ அவுட் ஆனவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவுட் ஆனவங்க இன்னொரு ஆளை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ வந்ததுனால நீ லேட்டாக வந்திருக்க, அதனால உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஹீரோயினை போய் அவனை கிஸ் பண்ண சொல்கிறான். அங்கே உள்ள மற்ற பாய்ஸு இப்படி சொல்லியிருந்தா நாங்கள் லேட்டாகவே வந்துருப்போம்ல, இது பனிஷ்மெண்ட் இல்லை ரிவார்டு அப்படின்னு அவங்களும் கொச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த கிஸ்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உன்னோட ஹஸ்பண்ட் எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட், அவன் உன்னை வீட்டிலே அடிச்சு போட்டு அவங்க ஹோல் ஃபேமிலிக்கும் நான் சர்வீஸ் பண்ண வைக்கிறான்ல, ஸோ அவனை பழி வாங்கணும்னு நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் அவளை ஏற்றி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோவும் நான் லூசரா அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி அவனை கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணதோட விடாமல் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறான். டேய் நம்ம இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ளே பண்ணால் ப்ளே மட்டும்தான் பண்ணணும், வீட்டுக்குலாம் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் சொல்ல, நான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதும் அப்போ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயினை படுக்க வைக்கிறான். நீ என் ரூமில் என்ன பண்ணுற, வெளியே போ அப்படின்னு ஹீரோ பிடிச்சி கத்த, நான் ஏன் வெளியே போகணும், நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஒரே ரூமில் உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என் ஹஸ்பண்ட் நீ கிடையாது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ் லூ தானே, அவள் பின்னாடி போய் ஏன் என்கிட்ட வர, எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறான். உனக்கு எப்படி மிஸ் லூவை பற்றி தெரியும் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டு கேட்குறான். நல்ல வேளை இது 99 days மேரேஜ் தான், நீ ஒரு கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டாக இருக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி கத்த ஹீரோ கோவத்தில் அவளை கிஸ் பண்ணுறான். அதை ஹீரோயினை என்ஜாய் பண்ணிட்டு தூங்க போயிட்டா. இங்கே வெளியே வந்த ஹீரோ அசிஸ்டண்ட் கால் பண்ணி எப்படி ஹீரோயினுக்கு மிஸ் லூவை பற்றி தெரிஞ்சிச்சு, 2 பேரும் எப்போ மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் 2 பேரும் ஒரே டைமில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தாங்க, அப்போது சீனியர் மேனேஜர் கூட அங்கே தான் இருந்தாங்கங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நேற்று நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. ஐயோ ஹீரோகிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சர்வெண்ட் வந்து ஹீரோயினுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த சார் உங்களுக்காக ரெடி பண்ணாங்க, நீங்கள் இதில் ரெடி ஆகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்ல, அவளும் எதுக்கு இந்த ட்ரெஸ், எங்கே போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறான். என்ன டவுட்னாலும் நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே போய் சாரை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனால் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறா. பாஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வரா. அங்கே வெளியே வந்தால் ஹீரோட பாடிகார்ட்ஸ் எல்லாருமே மிஸ்ஸஸ் ஜின்னு சொல்லி ஹீரோயினுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்தது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க, நான் இந்த ஹோல் வேர்ல்டுக்கும் நீ தான் என்னோடய ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன், அதுக்கு தான் வந்து வண்டியில் ஏறியா, நேற்று நடந்ததுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கையை கொடுக்க, ஹீரோயினும் கையை கொடுக்குற மாதிரியே வந்துட்டு அவன் தட்டி விட்டு காரில் போய் ஏறிக்கிறா. காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் மிஸ் லூவை வச்சு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குல 2 பேருக்குள்ளேயும், அதனால அதை பற்றி பேச வரேன். மிஸ் லூவை எனக்கு எப்படி தெரியும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு நிறைய பொண்ணுங்களை தெரிஞ்சிருக்கும், அதில் நான் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது எனக்கு ரொம்பவே போரிங்காக இருக்கும், அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் அதில் இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறான். நீயே எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோவமாகவே பேசுகிற, நார்மலாகவே பேச மாட்டியா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் விழ ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் அப் நிற்கிறான். பார்த்தா வெளியே நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஹீரோ நீ கார்லேயே வெயிட் பண்ண, நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வெளியே போக, ஹீரோ கம்பெனிலேருந்து ரீசெண்டாக ஒரு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் தான் இங்கே வந்து பேச வந்திருக்காங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, நீ என் ஒய்ஃபை என்னோடய ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போ, நான் இவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அனுப்புகிறேன். ஹீரோயின் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறான்.
நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, பாஸ் வந்தது நேற்று நடந்ததுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை, இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பிளாக் லிஸ்ட்லேருந்து தூக்கி விட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். சரி பாஸ் வந்ததும் அதை பற்றி பேசுங்க, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளம்புறான். அடுத்த செகண்டே மிஸ்லு அவகிட்ட ப்ராப்ளம் பண்ணுறதுக்குனே வந்து நிற்கிறா. மிஸ்லு அங்கே ஹீரோயினை பார்த்ததும் நீ இங்கே என்ன பண்ணுற, ஒன்று தான் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது ஒன்றும் உன்னோட ஏரியா கிடையாது, இது ஜின் கம்பெனி, இங்கே நான் வர்றதுக்கு உன்னோட பர்மிஷன் தேவையில்லை, இங்கே தான் யாரும் இல்லையே, உனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் நீ சிஇஓ ஒய்ஃப் கிடையாதுன்னு, அப்புறம் ஏன் முன்னாடி ஆக்ட் பண்ணாதுன்னு சொல்ல, நான் ஒன்றும் சிஇஓட ஒய்ஃப்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே, நீங்களா அதை கெஸ் பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஓகே நீ கிளவராக தான் ப்ளே பண்ணுற, அப்போ என்ன நீ அவனோட சின்ன வயசு லவ்வரா அப்படின்னு கேட்டால், என்ன லவ்வரா, ரொம்பவே சிம்பிளான வார்த்தை, எங்களோட ரிலேஷன்ஷிப் அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டால், நான் அவனோட உயிரை காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறா. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு மைல்டாக சந்தேகம் வருது. ஸோ அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு மிஸ்லுவும் ஹீரோயின் உண்மையாகவே பயந்துட்டேன்னு நினச்சிட்டு, நான் சொல்கிறது கேளு, எனக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டு 3 டைம் மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இந்த மேட்டரை பெருசாக்க மாட்டேன் அப்படின்லாம் சீனை போடுறேன். ஹீரோயினை அவகிட்ட நீ எங்கேருந்து ஹீரோவை காப்பாற்றின அப்படின்னு கேட்க, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. ஒழுங்காக கேட்டால் ஆன்சர் பண்ண அப்படின்னு அவகிட்ட சண்டைக்கு போக, அவளும் பயந்து போய் நான் ஊஃபங் மவுண்டனில் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். ஊஃபங் மவுண்டனா, அது ப்ரைவேட் ஏரியாச்சே, அங்கே போய் நார்மலான பீப்புள் நடக்கிறதே கஷ்டம், நீ எப்படி அங்கே போய் ஹீரோவை காப்பாற்றின, எனக்கு தெரியும் அங்கே நீ அவனை காப்பாற்றிருக்க மாட்டேன்னு சொல்ல, இது எப்படி உனக்கு தெரியும்னு அவளும் கேட்டு ஷாக் ஆகுறா. எனக்கு எல்லாமே தெரியும், ஒன்று இந்த மாதிரி சொல்லி ஆக்ட் பண்ண சொன்ன பர்சன் உன்ட்டு என்ன சொன்னா, நீ அவனுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்க கூடாது, அதனால எனி ஹீரோ முன்னாடி போகவே கூடாதுன்னு உனக்கு சொன்னானா, அப்படி சொல்லி தானே உன்ட்ட காசு தந்தான், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி காசை வாங்கிட்டு இப்போ ஹீரோ கம்பெனிலே வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்க, ஒழுங்காக அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்பவே கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் அவர்கிட்ட சண்டைக்கு போகிறா. அவளும் இவளுக்கு எப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பயந்து போய் நின்றுட்டு இருக்க டைமில் இப்போ ஹீரோ வரான். அவன்கிட்ட போயிட்டு பாத்தியா அவன் என் கழுத்தில் வச்சு என்னை கொல்ல பார்த்தா, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்ல, அவள் எதுக்கு உன் கழுத்தை பிடிச்சி நினைச்சா அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். உனக்கு காரணம் தெரியாதா, அவளே இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி இருந்தால் திரும்ப கம்பெனிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கா, அதனால கம்பெனி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் கொஞ்சம் பேசினேன், அதுக்கு நீ கழுத்தை பிடிச்சி நிறுச்சிட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ யாருன்னு தெரியுமா, இவ என்னோட ஒய்ஃப், ஸோ என்னோட ஒய்ஃபை கம்பெனிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்க, என்ன இவ உன்னோட ஒய்ஃபா, சான்ஸே இல்லை, இம்பாசிபிள் அப்படின்னு ஷாக்காகி அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. சரி இந்த டைம் நான் இப்போ உள்ளே வரும்போது நான் எதாச்சும் ஒன்று கேள்விப்பட்டேன், நீ என்னை காப்பாற்றலையா அப்படின்னு கேட்க, நான் தான் உன்னை ஊஃபங் மவுண்டனில் காப்பாற்றினேன், இவ சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ அவனோட ஆளுக்கெல்லாம் அந்த மேப்பை கொண்டு வர சொல்கிறான். மேப்பை அவகிட்ட காமிச்சு, இந்த மேப்பை என்னை காப்பாற்றின பர்சன் எனக்காக விட்டு போனது, இந்த மேப் இல்லாமல் நான் அந்த ஊஃபங் மவுண்டனை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது, இப்போது நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இந்த மேப்பை கொண்டு போய் என்னோட ஆட்களை கரெக்டாக அந்த ஊஃபங் மவுண்டன் ஏரியாவோட டாப்புக்கு கூப்பிட்டு போயிரு, அப்படி நீ கூப்பிட்டு போயிட்டேன்னா நீ தான் என்னை காப்பாற்றினதை நான் ஒத்துக்கிறேன், இல்லை நீ என்னை சீட் பண்ணன்னு தெரிஞ்சிச்சு, லாஸ்ட் டைம் என்னை சீட் பண்ண பர்சன் இப்போ உயிரோடே கிடையாது, அதே நிலைமை தான் உனக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அவளால் முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவளை டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ தான் மவுண்டன் ஏரியாவில் என்னை காப்பாற்றின பொண்ணு, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, நான் உன்னை வேற எந்த இன்டென்ஷனோடையும் காப்பாற்றலை, ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், இது ஜஸ்ட் 99 days கான்ட்ராக்ட் மேரேஜ், அது முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேருக்குள்ளே அட்டாச்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு, அதனால தான் இன்னொரு பொண்ணை அதுக்காக ஆக்ட் பண்ணுறதுக்கு செட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டு ஹீரோ கோவமாயிட்டு, நம்ம 2 பேருக்குள்ளேயும் அதிகமான இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படி தானே, நான் தான் தெரியாமல் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு கோவமாக கிளம்புறான். இவன் இதுக்கு கோவப்படுறான், நான் எதுவும் தப்பாக பேசினேனா அப்படின்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கா. லேட்டர் அவளோட செக்ரட்டரி ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டால, ஸோ அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு ஹீரோட டெய்லி ஷெட்யூல் தான், இதை பற்றி அவங்ககிட்ட பேசணும், எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, அசிஸ்டன்ட்டும் தயங்கிட்டே, ஆக்சுவலி பாஸ் இப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க, அதனால உங்களை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோயினா அவன் தான் அப்படி சொல்லுவானா, எனக்கு தான் அவனை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, நீயே போய் அவன்கிட்ட சொல்லிடு அவனோட ஷெட்யூலில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே ஃபைலெல்லாம் கொடுக்குறான். இந்த டைம் சீனியர் மேனேஜர் ஓடி வந்து ஹீரோயினோட காலில் விழுந்து சாரி சரின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் வில்லி யாரு ஹீரோயின் யாருன்னு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த ஒரே ஒரு டைம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் உன்னை ஆல்ரெடி ஃபயர் பண்ணியாச்சுல, நீ இன்னும் கம்பெனியில் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, என்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒர்க் பண்ண முடியாது, ஸோ ப்ளீஸ் மேடம் என்ன இந்த ஒரே ஒரு டைம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின்ட்ட கெஞ்சிடான். நீ இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களோட லைஃப்பில் விளையாண்டுருப்ப,
உனக்கு இதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ஹீரோயினை சொல்ல, இப்போ பாடி கார்ட்ஸ் வர சொல்லி அவனை கம்பெனி விட்டு வெளியே துரத்த சொல்றாங்க. ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட இவன் ஜஸ்ட் மேனேஜர் தானே, ஆனா கம்பெனில இவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கே அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி ஹீரோ அம்மாவோட தூரத்து ரிலேஷன் இவன், அந்த பாடியை யூஸ் பண்ணி தான் கம்பெனில இவன் ஓவரா சீன் போடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இவனை இப்போ ஃபயர் பண்ணா ஹீரோவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை மேடம், இவன் நம்ம கம்பெனியில் இருந்த கேன்சர், இவனை நீங்கள் வெளியே விரட்டி விட்டதுக்கு பாஸ் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் உங்கள் பாஸ்க்கு என்னை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், அதுக்குள்ளே அவனாவது வந்து தேங்க்ஸ் சொல்கிறதாவது அப்படின்ட்டு ஹீரோயின் வேலையை பார்க்க போகிறான். இந்த டைம் ஹீரோ ஃப்ரெண்ட் கூட ட்ரிங்க் பண்ண போயிருக்கான். அவங்ககிட்ட கூட எதுவுமே பேசாமல் ட்ரிங்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க. டே உனக்கு என்னாச்சு, ஏன் இன்னைக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்னோட லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, நீ ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அவனோட பர்சனாலிட்டியை பற்றி கேட்க, டேய் நீ இதெல்லாம் ஏன்கிட்ட ஏன் கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஐம் சாரி எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஷேட் பட்டனெல்லாம் ஓப்பன் பண்ண போக, அட போடா அப்படின்னு தள்ளி விட்டுறான். எனக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும், அதுல இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஃப்ரெண்டை, அப்போ இதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும், இதுக்கெல்லாம் காரணம் சிஸ்டர் இல்லா தானே, நீ ரொம்ப பாவம் தான், எனக்கு புரியுது, இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்துட்டு உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ்வே சிஸ்டர் இல்லாவாக இருக்கிறதுனால உனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்டா ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், நான் காலேஜில் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியும்ல, சைக்காலஜி படிச்சிருக்கேன், அண்ணியை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட வில் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களாம் மற்ற பீப்புள்கிட்ட ஓப்பன் அப் ஆகுறதே கஷ்டம், இதில் எங்கே உன்னை லவ் பண்ணுறது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்ல, டேய் நான் ஒன்றும் இப்போ லவ்வை பற்றி பேசல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திரும்பவும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்பவும் ஹீரோ பக்கத்தில் வந்து, எப்படிடா அவ்வளோ என்கிட்ட ஓப்பன் அப் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு கேட்க, இப்போ ஃப்ரெண்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுக்குறான். அதுபடி ஹீரோட நம்பர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். நான் உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் பேசுகிறேன், அவன் இங்கே ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு கிடக்குறான், ஸோ உங்களுக்கு அவன் மேலே அக்கறை இருக்குன்னு தெரியும், ஸோ கொஞ்சம் வந்து அவனை பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அவனை கேர் பண்ணுறது தான் நிறைய பொண்ணுங்க இருக்காளே, மிஸ் ஹுவாங் இருக்கா, மிஸ்லி இருக்கா, எனக்கு பேர் கூட தெரியாமல் நிறைய பொண்ணுங்க இருக்குது, அவங்களெல்லாம் கால் பண்ணி கூப்பிட வேண்டியது தானேங்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த பொண்ணுங்களெல்லாம் உங்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க, ஹீரோவே நீங்கள் வந்தானா இங்கேருந்து போவேன் அப்படின்ட்டு கிடக்குறான், ஸோ நீங்கள் தான் வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறத நம்ப முடியலதா, இருந்தாலும் ஓகே நீ அட்ரஸ் அனுப்ப நான் வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவனை அட்ரஸ் அனுப்பி விடுறான். இங்கே ஹீரோ கிட்டேயும் உன்னோட ஒய்ஃப் சீக்கிரம் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்ல, ஹீரோ கடகடன்னு சோஃபாவில் போய் படுத்துக்கிறான். ஹீரோயின் வந்து தான் அவன் இப்படி மட்டையானதை பார்த்துட்டு, அப்படி எவ்வளோதான் ட்ரிங்க் பண்ணான்னு கேட்க, அவன் இன்னைக்கு ரொம்ப பேட் மூடில் இருந்தான், அதனால் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டே இருந்தான், என்னாலே ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லும்போது, ஹீரோயின் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ஃப்ரெண்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். ஹீரோயினே தனியாலாம் ஒரு வழியாக அவனை தூக்கி நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க, அவனும் ட்ரிங்க் பண்ண மாதிரி என்னை விட்டு போயிடாத, நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு அவளை பிடிச்சிக்கிட்டே போகிறான். வீட்டுக்கு வந்ததும் உனக்கு ஹேங் ஓவர் சூப் போட்டு தரேன் அப்படின்னு ஹீரோயின் போக போகிறா. அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னை விட்டு போகாத, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கும் அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் க்ரியேட் ஆகுது. பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் போல அப்படின்ட்டு, சரி நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் என்கிட்ட ஷேர் பண்ணு, என்னால் அதை சால்வ் பண்ண முடியலனாலும் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பிளானும் இதான், என்னென்னா இந்த பொண்ணுங்க முன்னாடி நீ ஸ்ட்ராங்காக இருக்கன்னு காமிக்கிறத விட வீக்காக இருக்கன்னு காமிச்சாதான் அந்த பொண்ணுங்களுக்கு உன் மேலே சிம்பத்தி க்ரியேட் ஆகும், அப்புறம் அது அப்படியே டேரெக்டாக லவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உன் ஒய்ஃப் கிட்ட நீ பாவப்பட்ட ஜீவனை நடிச்சேன்னா அவளும் உன்னை நம்பிடுவா அப்படின்னு சொன்னதும், அப்படி எப்படிதான் நடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நீ சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அந்த உண்மையை அப்படியே சொல்லு, கண்டிப்பாக உன் ஒய்ஃப்க்கும் உன் மேலே ஃபீலிங் வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதே மாதிரியே இப்போ ஹீரோவும், என்ன எல்லாரும் ரிச்சாக நான் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க, பட் நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், சின்ன வயசுலேருந்தே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்னை எப்படி டவுன் ஆக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வரைக்கும் நான் சர்வே பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய அதிசயம் தான், உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா அப்படின்னு கேட்க, அவளோட லைஃப்லேயே நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாள்ல, ஸோ எனக்கு புரியுது, நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறேன். ஹீரோ டக்குன்னு உன்னோட ஃபேமிலியை பற்றி சொல்லுன்னு கேட்க, உனக்கு நான் போய் சூப் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் கட் பண்ணிட்டு போயிடுறான். இவன் அப்படி என்ன தான் ஃபேஸ் பண்ணியிருப்பா, இன்னும் ஓப்பன் அப் பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அப்பாவை சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு நாள் இதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்க நைட்டு இடையில முழிச்சு பார்க்குறா, அம்மா பெட்டில் இல்லை, அம்மா எங்கே போனீங்கன்னு தேடிட்டு வரும்போது அம்மா பால்கனியில் நின்றுட்டு ஹீரோயினை பார்த்து, நான் இது வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், பட் இனியும் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சூசைட் பண்ணுறதுக்காக அந்த பில்டிங்கை விட்டு கீழே குதிக்கிறாங்க. அந்த கனவுலேருந்து ஹீரோயின் கத்திக்கிட்டே முடிக்கிறா. ஹீரோ ஓடி வந்து அவளை காம் டவுன் பண்ணுறதுக்காக, நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவள் காம் டவுன் பண்ணிட்டு அவளுக்காக ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸ்லாம் ரீட் பண்ணுறான். அவளும் ஓரளவு காம் ஆயிட்டா. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும் எனக்கு சின்ன வயசில் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி எனக்கு தூங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான்.
நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் எங்கள் அம்மா தான். பட் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க உள்ள வீக்காக தான் இருந்திருக்காங்க. ஃபைனலி அவங்க என் கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணி செத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அம்மா கன்சீவாக இருக்கும்போதே எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க டிப்ரெஷன் அவங்கள விடவே இல்லை. ஒரு மேன் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் இருந்ததுனால தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமைங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. பட் எல்லா மேனும் அப்படி கிடையாதுல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படி எங்கள் அப்பா மாதிரி ஒரு மேனை நான் மீட் பண்ணி அவங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகி நான் ஹர்ட் ஆகுறதுக்கு பதிலாக இப்படியே நான் இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன். பட் நீ என்கிட்ட எதுனாலும் சொல்லலாம்ல அப்படின்னு ஹீரோ கேட்க போகிறான். ஹீரோயினும் என்ன உன்கிட்டயா, உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்க, அவனும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நீ ரெஸ்ட் எடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறான். என்ன இவன் ஏன் இப்படிலாம் பேசுகிறான், ஒருவேளை அவன் என்ன லைக் பண்ணுறானோ அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போதே போன ஹீரோ ரிட்டன் ஓடி வந்து அவளை கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இடி இருக்குதுல அதனால அப்படின்னு பக்கத்தில் வர என்ன நடக்கும்னு பார்த்தா அவளை ஹக் பண்ணிட்டு நான் உங்கள் அப்பா மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பையனை தான் கரெக்ட் பண்ண முடியல அம்மாவையே தான் கரெக்ட் பண்ணலான்னு இங்கே மிஸ் ஹுவாங் ஹீரோட அம்மா மீட் பண்ண வந்திருக்கா. அவங்களுக்கு பழம் உரிச்சு கொடுக்குறதுக்குள்ளேயே அவங்களும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு மருமகளை வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எல்லா ஆசையிலையும் தாத்தா வந்து மண்ணலி போட்டுட்டாரே அப்படின்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் அந்த சீனியர் மேனேஜர் இங்கே வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்கும்போது உங்கள் மருமக கம்பெனிக்கு வந்ததுமே உங்கள் பையன் கூட சேர்ந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்னை இண்டஸ்ட்ரியில் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னை எந்த கம்பெனிலையும் ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த சிட்டியில் வாழ்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நானும் நீங்களும் ஒரே ஃபேமிலியில் தான் வந்திருக்கோம், ப்ளீஸ் அதுக்காகவாது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோ அம்மாவும் ஹீரோயின் மேலே கோவப்படுறாங்க. பிரதர் இதை வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னோட பையன் இப்படிலாம் பண்ண மாட்டான், இதுக்கு எல்லாம் காரணம் அந்த பொண்ணாக தான் இருக்கும், அந்த பொண்ணுக்கு மேனேஜர் என்னோட ரிலேஷன் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அவள் கம்பெனிக்கு வந்ததுமே இந்த வேலையை பார்த்துருப்பா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க. அடுத்து கட் பண்ணி ஹீரோ ஹீரோயினை காமிச்சா ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களுக்கு நேனியாக இருந்த ஒர்க்கரும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோ ஹீரோயின்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கம்பெனிக்கு போக போகிறீங்க, ஃபுல் டே சேர்ந்தே தான் இருக்கீங்க, அப்படியே ரூமை மட்டும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆண்டி இதை பற்றிலாம் இப்போ பேசணுமா அப்படின்ட்டு ஹீரோ வைக்கப்படுறான். நான் உனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ஏன் முன்னாடியே வைக்கப்படுறியா, சீக்கிரம் ஒரு குழந்தைய பற்றி தந்தீங்கன்னா அதையும் நான் வளர்த்து தருவேன்ல அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகும்போது நீ என் கூட வரணுங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த டைம் தாத்தா ஹீரோயின் கால் பண்ணி எல்லாம் ஓகேவா, எப்படி இருக்கீங்க, உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே தாத்தா எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்கள் பேரன் கூட வந்து உங்களை மீட் பண்ண வரேன் அப்படின்னு ஹீரோயின் சார், கண்டிப்பாக அவங்க கூட தான் வரணும், அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக எல்லா ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் பிளெஸிங்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறாங்க, ஸோ நீயும் உங்கள் மாமியார் கூட போய் ப்ரேயர் பண்ண போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. அடுத்து ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோவும் இதெல்லாம் தாத்தா எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல, அங்கே நிறைய ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வருவாங்க, ஸோ உன்னோட ஐடென்டிட்டி என்னோட ஒய்ஃபை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான், அதனால தான் அங்கே போக சொல்கிறாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அது கேட்ட பிறகு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறா. இது எப்படியும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, 99 டேஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சடன் பிரேக் போடுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்டால், உன்னை பொறுத்த வரைக்கும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படி தானே அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இவன் இதுக்கெலாம் கோவப்படுறான், ஒருவேளை இவன் என்ன லைக் பண்ணுறானா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சா, இல்லை ஒருவேளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் தாத்தா சொன்னதுக்காக மாமியாரை மீட் பண்ண போகிறா அந்த ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு போகிறதுக்கு. அதுக்காக வந்து நிற்கும் போது அவளோட ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே எவ்வளோ ரிச் ஃபேமிலி வருவாங்க தெரியுமா, இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து என் மானத்தை வாங்காத, ஒழுங்காக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அவளை திட்ட. ஓகே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னா அவளும் ஹை ஹீல்ஸ்லாம் போட்டு வரேன். சரி ஃபஸ்ட்டு ஒன்று லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பு, டிரைவர் ஃபஸ்ட்டு ஒன்று ட்ராப் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபஸ்ட் அனுப்புகிறாங்க. அங்கே போனால் அது மவுண்டன் ஏரியா, டாப்புக்கு ஏறணும், அப்போ டிரைவரும் இது வரைக்கும் தான் கார் வரும், இனி டாப்புக்கு நீங்கள் தான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லக்கேஜையும் இறக்கி வச்சுட்டு அவன் கிளம்பிடுறான். பின்னாடியே ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சி வராங்க. பார்த்தா அவங்களாம் என்னமோ ஜாகிங் போகிற மாதிரியே வந்திருக்காங்க. ஹீரோயினை மட்டும் ஹை ஹீல்ஸ் போட வச்சுட்டு அவங்களாம் ஷூஸ் போட்டு ஏறுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த காஸ்டியூமில் எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மவுண்டன் ஏரியாவில் இருந்ததுனால அதில் ஏறுறதுல எனக்கு ரொம்பவே சாதாரண விஷயம். ஸோ மலை மேலே ஏறுறதுக்கு திறமையும் ஸ்ட்ரென்த்தும் இருந்தால் போதும், அதில் என்ன போட்டிருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயினும் கெத்தாக பேசிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. பார்க்கலாம் இவளோட திமிர் எவ்வளோ நேரம் இருக்குன்னு அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரத்துலேயே அவங்க 3 பேருக்கும் டயர்டாயிருது. ஹீரோயின் மலை மேலே ஏறதை என்ஜாய் பண்ணிட்டு அங்கே உள்ள சீனரிஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. என்னது இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காளே, இது சரிப்பட்டு வராது, அடுத்தது ஏதாவது பண்ணி விடணும், இவளை பெருசாக சிக்க வைக்கணும் அப்படின்ட்டு மிஸ் ஹுவாங்கும் பிளான் பண்ணி
ஆன்ட்டி உங்களுக்கு மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சைடு நிறைய மஷ்ரூம் இருக்கும், அதை போய் பிக் பண்ணிட்டு வந்தோம்னா மவுண்டன் டாப்புக்கு போனதும் உங்களுக்கு சூப் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்ல, நீ தாம்மா நல்ல பொண்ணு அப்படின்லாம் அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயின் தானே சிக்க வைக்கணும். ஸோ ஹீரோயின்ட்ட நீ என் கூட வா, நம்ம போய் மஷ்ரூம் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மவுண்டன் ஏரியாலலாம் இஷ்டப்படுற இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம டாப்புக்கு போக தானே இருக்கோம். ஸோ நான் ஆன்ட்டி கூட வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். மிஸ் ஹுவாங் ஹீரோயினை சிக்க வைக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் இவ்வளோ மாட்டி விட்டுருவா போல. ஸோ வேறு வழி இல்லாமல் மலைக்குள்ளே போயிட்டு, உன் பிரதரை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, எல்லாம் இந்த ஹீரோயினால தான் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சிஸ்டரும் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, இன்னும் 40 நாள் தான் பெண்டிங் இருக்கு, 40 நாள் முடிஞ்சதும் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, நீ தான் எனக்கு அண்ணியாக வருவ அப்படின்லாம் சொல்ல, அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது, 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வருது, அதனால அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அதை கேட்டு சிஸ்டர் கொஞ்சம் பயமாக இருக்குது, இந்த மேட்ரு தாத்தாக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்களே அப்படின்லாம் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளை உண்மையை கடத்தப்படுறது கிடையாது, ஜஸ்ட் அவளை கொஞ்ச நாள் மறைச்சு வைக்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லி ஹீரோட சிஸ்டரையும் கன்வின்ஸ் பண்ணுறா. ஆனால் அவளோட மைண்ட் வைஸில் ஹீரோயின் என்கிட்ட போட்டி போடுறது மட்டும் இல்லாமல் அது ஹீரோக்காக பண்ணுறா, ஹீரோ எனக்கு மட்டும் தான் சொந்தம், இந்த டைம் அவளை உயிரோடய விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஹுவாங் மட்டும் தனியாக வந்துட்டு ஹீரோட சிஸ்டர் காணும், ஹீரோயின் சொன்ன மாதிரி அவள் மலைப்பகுதி தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி லூஸ் மாதிரி ஹீரோயினை போய் திட்டுறாங்க. நீ தான் அவங்க போகும்போதே அபச குணமாக பேசின, அதே மாதிரி என் பொண்ணு காணாமல் போயிட்டா, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயின் இதை பற்றி பேசுறதுக்கு இது டைம் கிடையாது, நம்ம இப்போ யாரையாவது ஹெல்ப் கூட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பட் மிஸ் ஹுவாங்கோட பிளான் அது கிடையாதுல்ல, அதனால ஹீரோயின்ட்டு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஃபர்ஸ்ட்டு நீ அந்த பக்கம் போய் தேடு, நானும் ஆன்ட்டி இந்த பக்கம் போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மலைப்பகுதிக்குள்ளே தனியாக அனுப்புகிறான். அங்கே ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் 2 மேன் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் ஹுவாங் தான் அவங்கள செட் பண்ணாளா, நான் நினச்சேன் ஏதாவது ட்ராப் வச்சிருப்பாளேன்னு, அது இதுதானா அப்படின்னா அவளும் பெருசாக ஷாக் ஆகலை. அதில் ஒரு மேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ எனக்கு எத்தனை குழந்தை பெற்று தருவேன் அப்படின்லாம் கேட்க, உனக்கு குழந்தையா வேணும் அப்படின்னு குழந்தை பெற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு அடியை கொடுக்குறா. அப்புறம் அங்கே உள்ள 2 மேனையும் ஈஸியாக அடிச்சு போட அவங்களும் பயந்து எங்களை விட்டா போதும் அப்படின்னு ஓடுறாங்க. அப்படியே மிஸ் ஹுவாங்க போய் பார்த்துட்டு, அந்த பொண்ணுக்கு ஃபைட்டிங் தெரியும், நீங்கள் என்கிட்ட சொல்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்களை ரொம்ப அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, 2 மேனும் ஒரு பொண்ணை அடிச்சு போட்டாளா, இதை நான் நம்பணுமா, உங்களுக்கு சண்டை தெரியுமா தெரியாதா அப்படின்னு அவளும் இவங்கள பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. லாஸ்ட்ல இப்போ அவங்க ஃபைனல் செட்டில்மெண்ட் கேட்கும்போது, நீங்க பிளானை சொதப்பினது மட்டும் இல்லாம இப்போ என்கிட்ட காசு வரை கேட்கீங்களா, அதெல்லாம் தர முடியாதுன்னு மிஸ் ஹுவாங்கும் கத்துறா. அப்போ காசு தர முடியாதுன்னா நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அந்த பொண்ணுக்கு சண்டை தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, அதனால நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன், இதுக்காக எனக்கு நஷ்டஈடுலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, மிஸ் ஹுவாங்கும் பயந்து போய் அடிலாம் வாங்கினதுனால பக்கத்துல இருந்து ஹீரோட தங்கச்சியை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இவ்வளோ வேணா நீங்கள் வச்சுக்கோங்க, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல, அவனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் இவளை இப்பவே கூப்பிட்டு போயிடுவோம், பட் நீ இந்த மேட்டரை வெளியே சொன்ன, நாங்களும் எல்லா மேட்டரையும் வெளியே சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசி மிஸ் ஹுவாங் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கொடுத்து அனுப்புறா. ஹீரோட சிஸ்டருக்கு இப்போ மிஸ் ஹுவாங்கோட ஃபேஸ் தெரிஞ்சதுக்கு அவளை திட்டிக்கிட்டே அங்கேருந்து போறா. பட் இப்போ தெரிஞ்ச என்னத்துக்கு, நீ என்ன பேட்னு சொல்லாத, நீ என் கூட சேர்ந்து ஹீரோனை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னதானே, அப்புறம் நீ என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு இப்போ மிஸ் ஹுவாங் போயிட்டு ஹீரோட அம்மா கிட்ட, உங்கள் பொண்ணு ஹீரோயின் தள்ளி விட்டுட்டா, அதை என் கண்ணால் பார்த்தேன், அவளை நான் தடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் ஹீரோனோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி என்னால் எதுவுமே பண்ண முடியல, உங்கள் பொண்ணை மலையிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளினதுமே நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்காதே. ஸோ இப்போ பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 பேரையும் தேடி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவளை பிடிச்சி, நீ என் பொண்ணை கீழே தள்ளி விட்டியாம, எங்கே தள்ளி விட்ட அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட இது யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, நான் என் கண்ணால் பார்த்தேன், நீ தான் அவளை கீழே பிடிச்சி தள்ளி விட்ட, நான் தடுக்க வரும்போது நீ என்னை அட்டாக் பண்ணிட்ட, அதனால தான் நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் நீ தானே சொல்கிற நான் தான் அவளை தள்ளி விட்டுட்டேன், அப்போ உனக்கு அந்த பிளேஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல, அது எந்த பிளேஸ் நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயினும் பதில் கேட்குறா. அதான் சமாளிக்கிறதுக்காக டக்குன்னு, இந்த மலைப்பகுதி எனக்கு அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது, அதனால அதோட ரூட்ல எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க, அவனும் அவனோட ஆட்கள் கூட வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன்கிட்ட போயிட்டு, உனக்கே மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நான் சொல்றது கேளு, கடல் வழியாக போகிற எக்ஸிட்டை உடனே அடிக்க சொல்லு, அப்போ தான் உன் தங்கச்சி கண்டுபிடிக்க முடியும், டிலே பண்ணாத அப்படின்னு அவன் காதில் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா அம்மாவும் வந்துட்டு, இப்போ கூட என் பையனை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயின் அடிக்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு ஹீரோவை அவசரப்படுத்தி அனுப்புறா. ஹீரோயின் சொன்ன பிளேஸ்க்கு போயிட்டு ஹீரோவும் தங்கச்சி ரெஸ்கியூ பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவள் இப்போ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து என் பொண்ணை கண்டுபிடிச்சா அப்படின்னு அம்மா கேட்கும்போது, அவளை கிட்னாப் பண்ணி கடத்தி கொண்டு போகிறதா இருந்தது, அங்கேருந்து அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, கிட்னாப்பர்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அது நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அங்கே உள்ள கிட்னாப்பர்ஸ் இறந்துட்டாங்க, இவ்வளோ மட்டும்தான் உயிரோட எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். இதை கேட்டு மிஸ் ஹுவாங்க்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது.
கிட்னாப்பர் செத்துட்டாங்க, அதே மாதிரி இவளும் கண்ணு முழிக்கலன்னா மிஸ் வாங்கோட இந்த கேவலமான பிளானை பற்றி யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால அவளுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது. அடுத்த ஹீரோ வீட்டுக்கு கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு ஹீரோயின்ட்ட பேச போகிறான். அந்த லுக்கை பார்த்துட்டு ஹீரோயினும் தங்கச்சி கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு எப்படி அவளை கிட்னாப் பண்ண போகிறாங்கங்கிற மேட்ரு தெரியும். நீ சொன்ன பிளேஸ்க்கு நான் போன பிறகு தான் அவளை கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் மிஸ் வாங்கோட பிளானாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக 2 men என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் அவங்கள ஈஸியாக அடிச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் மிஸ் வாங் தான் வந்துட்டு உன் தங்கச்சி நான் கீழே தள்ளி விட்டுட்டேன், அவள் இனி திரும்ப வரவே மாட்டாங்கிற மாதிரி சொன்னான். அதனால தான் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த ஆன்சரில் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறான். இப்போ தான் விக்டிமை கண்டுபிடிச்சாச்சுல, அப்புறம் அவள் சொன்னது எல்லா உண்மையும் வெளியே வந்துடும்லாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவள் கோமா ஸ்டேட்டுக்கு போயிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் ஒரு டாக்டருங்கிறதுனால நான் அவளை செக் பண்ணலாமா, என்னால் அவளை வேக்கப் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதை கிட்டே ஹீரோவும் ஹீரோயினாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் அம்மா இவளை இருக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன், இவளை என் பொண்ணு பார்க்கவே விருப்பப்பட மாட்டா, இவளால் தான் என் பொண்ணுக்கு இந்த நிலமை அப்படின்லாம் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் உங்கள் பொண்ணு இப்போ கோமா ஸ்டேட்டில் இருக்கா, அவளுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா 3 வருஷத்துக்கு மேலே உயிரோட வாழ முடியாது, ஸோ அதனால் செக் பண்ணுறேங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. மிஸ் வாங் நீ ஜஸ்ட்டு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு, உனக்கு என்ன மெடிசனை பற்றி தெரிய போகுது, இந்த சிட்டிலே ஃபேமஸ் டாக்டர் என்னோட அங்கிள் தான் அவளை செக் பண்ணி பார்த்துட்டா அவள் நீ எந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, உன்னால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சிட்டிலே ஃபேமஸ் டாக்டரா, அப்போ உன்னோட அங்கிளோட நேம் சுன்செங்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுல, என்னையாவது இங்கே நின்று போய் சொல்லி ட்ராமா பண்ணாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி உங்கள் அங்கிள் எனக்கு எப்படிமா தெரியும், என்னோடய மெடிக்கல் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்காக 2 இயர்ஸாக அவங்க எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நான் தான் உன் அங்கிளை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்ல, நீ ஒரு கதையை என்னமா மேக் பண்ணுற, நான் இப்போவே என்னோடய அங்கிளை இங்கே கூப்பிட்றேன் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளையும் கூப்பிட்றான். அங்கிளுக்கு வந்துட்டு ஹீரோயினை தெரியல, பட் ஹீரோயின் நான் தான் டாக்டர் சாங்னு சொல்லிகிட்டு இருக்கா. நான் டாக்டர் சாங்க்கு இமெயிலெலாம் பண்ணது உண்மைதான், பட் ஒன்னே மாதிரி ஒரு சின்ன பொண்ணு எப்படி டாக்டர் சாங்காக இருக்க முடியும், அவங்க எவ்வளோ பெரிய மாஸ்டர் தெரியும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் தான் அதுங்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் அவள் தான் டாக்டர் சாங்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் டீன் கால் பண்ணி கூப்பிட்றான். அவங்களும் இப்போ ஒரு பெரிய டாக்டர் டீமோட வந்து நின்றுட்டு டாக்டர் சாங்கை வெல்கம் பண்ணுறாங்க. இது எப்படி பாசிபிள், இவ தான் டாக்டர் சாங்கா, இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காளே அப்படின்லாம் அங்கிள் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வயசு முக்கியம் கிடையாது, டேலண்ட் தான் முக்கியம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நான் நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், என்னை விட இங்கே டேலண்டானவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலி அங்கிளும் அவங்ககிட்ட இருந்த லாஸ்ட் கொஸ்டினை கேட்குறாங்க. நான் 2 வருஷமாக உனக்கு மெயில் அனுப்பிக்கிட்டே இருந்தேன் என்ன உங்கள் டீமில் சேர்க்க சொல்லி, ஆனால் நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அதுக்கான ரீசன் சொல்கிறேன். இந்த 2 வருஷம் நீங்கள் அனுப்பின மெயிலெலாம் நான் டீப்பாக ரீட் பண்ண தான் செஞ்சேன், அதில் உங்கள் இன்டென்ஷனும் எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் என் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கற்றுக்கணுங்கிற ஐடியா கிடையாது, உங்களுக்கு ஃபேம் ஆகணுங்கிற ஆசையில் தான் என்னோடய டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க, அதனால தான் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஹீரோயின் தான் டாக்டர் சாங்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட எனிமிட்டியை மெயின்டைன் பண்ணணும்ல, அவள் மட்டும் ஹீரோவோட தங்கச்சியை காப்பாற்றிட்டானா இவளோட உண்மையெல்லாம் வெளியே வந்துருமே அப்படிங்கிறதுக்காக மிஸ் வாங்கும் ஹீரோவோட அம்மா கிட்ட நீங்கள் அவளை நம்பாதீங்க, மேபி இந்த டாக்டர்ஸ் கூட ஹீரோயினுக்காக ஹீரோ செட் பண்ண ஆட்களாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க அம்மா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ள டாக்டர்ஸும் நீ ஹுவாங் ஃபேமிலியோட பொண்ணு தானே, உனக்கு மூளை இருக்கா இல்லையா, ஒன்னால யாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள விட்டா அப்படின்னு அவளை விரட்ட பார்க்குறாங்க. இல்லை நான் போக மாட்டேன், நான் ஆன்டி கூட தான் இருப்பேன்னு அவளை ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோ லாஸ்ட்டில் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது, என் தங்கச்சி முழிச்சு வந்து எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டோம், அது வரைக்கும் நீ எங்கள் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு ஆட்களை வச்சு அவளை விரட்டி விடுறான். அம்மாக்கு ஹீரோயின் ஃபேமஸ் டாக்டர்னு தெரிஞ்சாலும் ஏற்கனவே தன்னோட பொண்ணு அவ கூட நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கா, இவன் என் பொண்ணு எனிமையை பார்க்காம பேஷண்டாக ட்ரீட் பண்ணுவாளா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்காங்க. எங்ககிட்ட பேஷண்ட்டாக வர்றவங்ககிட்ட நாங்கள் எனிமிட்டியெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள டாக்டர்ஸும் நீங்கள் டாக்டர் சாங்க நம்பலாம், அவங்க இந்த ஃபீல்ட்லேயே ஜீனியஸ், ஸோ அவங்க உங்கள் பொண்ணை ட்ரீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ண இப்போ அம்மாவும் பாதி மனசாக ஓகே சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் இது பெரிய சர்ஜரிங்கிறதுனால அதுக்கு ஹீரோயினுக்கு டீம் தேவை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ் ஹுவாங்கோட அங்கிள் நானும் அந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அந்தளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் பத்தாது, நான் என்னோட டீம் மெம்பர்ஸில் கொஞ்சம் பேரை கூப்பிட்றேன், அவங்களுக்கு நிறைய சர்ஜரி பண்ணதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்கள ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹீரோ சிஸ்டரோட கண்டிஷனை பொறுத்து அவளுக்கு சர்ஜரி பிளானும் டிஃபர் ஆகும்ல, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கான்ஃபரன்ஸ் ரூமை ரெடி பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன ஸ்டார்டிங்லேருந்தே நம்பினதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ ஹக் பண்ணுறான்.
இந்த பக்கம் மிஸ் வாங் அவளோட தாத்தா கிட்ட போய் அழுதுட்டு இருக்கா. அவ மட்டும் கண்ணு முழிச்சனா அவ என்னதான் கை கட்டுவா, அப்புறம் என்ன ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இது ரொம்பவே லேட்டு, நீ எப்போ வந்து என்கிட்ட நிக்கிற, இதுல நீ மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்ட, இதுல நம்ம ஹுவாங் ஃபேமிலியுமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தாத்தாவும் கூப்பிடுறாங்க. பட் தாத்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஜெயிலுக்கு போக விரும்பல அப்படின்லாம் சொல்ல, ஓகே அப்போ ஒரே வழிதான் இருக்கு, அவ நீ வேக்கப் ஆகாத மாதிரி நீ பாத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ கோமாக்கு போயிட்டா நீ கண்ணு முழிக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இடைக்குள்ள இந்த ஹீரோயின் வந்து என்னோட பிளான் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டா. நான் அவளை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அவ இது மாதிரி அப்ராட்ல நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்கா, சக்சஸ் ரேட் வேற அதிகமா இருக்கு, அதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தாத்தாவும் அதுக்கு ஒரு வழி இல்லைன்னா நீ அவளை கொண்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோவோட சிஸ்டர். நான் எப்படி அவளை கொல்றது, அவ என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவ ஹீரோட தங்கச்சி, நான் அவளை கொன்னேன்னு தெரிஞ்சா ஹீரோ எப்படி மேரேஜ் பண்ணிப்பாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு இதா ஃபீல் பண்றதுக்கு டைம், நான் உன்னை சின்ன வயசுல இருந்து எப்படி சொல்லி வளர்த்துருக்கேன், உனக்கு முன்னாடி தடைக்கெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ உனக்கு முன்னாடி ஹீரோட சிஸ்டர் தான் இருக்கா, அவளை நீ எவிடன்ஸ் இல்லாமல் கொண்டுட்டுனா ஹீரோக்கு அவன் மேலே சந்தேகமே இருந்தாலும் அவனால எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நீ அவனோட சிஸ்டர் கொன்னாலும் சரி, உயிரோட விட்டு வச்சாலும் சரி, அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல. நீ இப்போ உன்னோட உயிரையும் நம்ம ஃபேமிலி மானத்தையும் தான் காப்பாற்றணும், அதுதான் உன்னோட மோட்டிவாக இருக்கணும். உன்னோட அங்கிள் அந்த ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணுறான், அவனை நம்ம ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் சிட்டியில் நம்பர் 1 டாக்டர் ஆக்கணும். ஸோ அவன் இப்போ நமக்கு கடன் பட்டிருக்கான், அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவன் கண்டிப்பாக பண்ணுவாங்கிற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சர்ஜரி பிளானை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஹுவாங்கோட அங்கிள் வந்து நிற்கிறான். வந்துட்டு சர்ஜரி பிளானாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ நிறைய டாக்டரை கூப்பிட்ருக்கோம், அப்ராட்ல இருந்து தான் வர வச்சுருக்கோம், ஸோ இந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அதை கேட்டால் அவனுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களே, எல்லாருமே உங்கள் டீமா அப்படின்னு கேட்க, லங்ஸு ஹார்ட்டு பிளட்டுன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் அத்தனை டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். சரி ஓகே, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சேடாக போகிறான். அவன் போனதுமே அங்கே ஹீரோ வந்து நிற்கிறான். இங்கே நிறைய டாக்டர்ஸை கூப்பிட்ருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எப்படியாவது நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, நீ இந்த ஹுவாங் ஃபேமிலியை என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். நம்ம கெஸ் பண்ண மாதிரியே இப்போ அவளோட அங்கிளை வச்சு நம்மளை வேவ் பார்த்துட்டு போயிருக்கா. இப்போ சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் அதிகம்னு தெரிஞ்சதுமே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னோட ஃபேமிலியை தான் மீட் பண்ணி எதுவும் வழி இருக்கான்னு பார்ப்பாங்க, நான் ஆல்ரெடி அம்மாவை அலர்ட் பண்ணிட்டேன், ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி மிஸ் ஹுவாங்கோட அங்கிள் இப்போ தாத்தா கிட்ட போயிட்டு, என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவங்களோட சர்ஜரி சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதாவது வழி இருக்கா, அந்த பொண்ணோட வார்டுக்கு என்னோட பேத்தி அனுப்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அங்கே ஃபுல்லாகவே டாக்டர் சாங் டீம் தான் இருக்காங்க, என்னாலேயே அந்த வார்டு பக்கத்தில் போக முடியாது, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்ளை எல்லாம் போயிட்டுருக்கோம்ல, ஸோ அதில் ஏதாவது கட் பண்ணா அப்படின்னு கேட்க, அதுவும் முடியாது, ஏன்னா டாக்டர் சாங்கோட டீமில் செய்கிறதுக்காக எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளோட டீமில் ஜாயின் பண்ண பிறகு யாரும் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்கிறாங்க. சரி அப்போ இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீ போய் ஹீரோட அம்மாவை மீட் பண்ண, அவங்க மூலமாக வார்டுக்கு போகிறது எதுவும் வழி இருக்கான்னு பாருன்னு பேத்திட்ட சொல்ல, அவளும் இப்போ நேராக ஹீரோட அம்மாவை மீட் பண்ண போகிறான். அங்கே ஆல்ரெடி பொண்ணுக்கு சர்ஜரி நடக்க போகிறத நினச்சா அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சக்ஸஸ் ரேட் அதிகம்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் ஹீரோயினும் ரொம்பலாம் நம்பக்கூடாது, இப்போ உங்கள் பொண்ணு கோமால இருந்தாலும் உயிரோட இருக்கா, மேபி ஹீரோயின் சர்ஜரி பண்ண போகிறேன்னு உண்மையாகவே உங்கள் பொண்ணு கொண்டுட்டானா என்ன பண்ணுவீங்க, அதனால இதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்ல வரா. அப்படியே அவன் நினச்சலாம் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஏன்னா அங்கே எனக்கு தெரிஞ்ச 3 டீன் இருக்காங்க, ஸோ அவங்க முன்னாடி ஹீரோயினால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஹீரோயின் தான் அவளை பிடிச்சி கீழே தள்ளனா தான் சொன்னேன், பட் என்னோட பொண்ணை கிட்னாப்பர்ஸ் தான் கடத்திட்டு போயிருக்காங்க, அப்புறம் எப்படி நீ என்கிட்ட மாற்றி சொன்னேன்னு கேட்க, அவ்வளோ ஆண்டி நான் தூரத்துலேருந்து பார்த்தேன்னா அதனால எனக்கு ஒழுங்காக தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஆண்டி நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை நம்பி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறா. அடுத்து உங்கள் பொண்ணு நம்ம பார்க்க போகலாமா, அவளை சர்ஜரிக்கு முன்னாடி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்குறான். அம்மா ஓகே நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு போய் கால் பண்ணுறாங்க. அவள் என்னை ஃபோன்லேயே நினச்சிக்கிட்டு இருக்கா, நான் இவ்வளோ எப்படி இவ்வளோலாம் நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அம்மாவும் கோவப்படுறாங்க. நான் இவ்வளோ அங்கே கூப்பிட்டு வந்தால் என் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, ஹீரோ நாங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம், ஸோ அவள் இங்கே வந்தால் ட்ராப்பில் அவளே மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அம்மாவும் மிஸ் வாங்கும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வார்டுக்கு போனது மிஸ் வாங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு நர்ஸ் கிட்ட ரெடி ஆகிட்டு இருக்கா. தாத்தா கால் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறது, ஆன்ட்டி இன்னும் வார்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஆன்ட்டிக்கு ஒரு மெசேஜ் வந்து தான் வெளியே வந்துருவா. நீ அந்த டைமில் நான் கொடுத்த மருந்து அந்த பொண்ணோட மருந்து கூட மிக்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லு. இப்போ அதே மாதிரி அவரும் நர்ஸ் கிட்டப்பில் அந்த ரூம்குள்ளே போகிறான். வார்டுக்குள்ளே போனதுமே ஆன்ட்டிக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அவங்க கிளம்புறாங்க. இந்த கேப்பில் அவளும் மருந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு, சாரி என்னை மன்னிச்சிரு, பட் இதில் நீ என்ன ப்ளேம் பண்ண முடியாது, எனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்புறம் தான் தெரியுது பெட்டில் இருந்தது ஹீரோட தங்கச்சியில் ஹீரோயின்னு. என் மாஸ்டர் எனக்கு முகமாத்திர டெக்னிக் சொல்லி கொடுத்தது நல்லா தான் போச்சு, நீயே என்ன நம்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட ஆட்கள் வந்து மிஸ் வாங்க பிடிக்கிறாங்க. நீ என்ன லாஸ்ட் வரைக்கும் ஃபோன்லேயே நினச்சிட்டல, உங்கள் ஃபேமிலியில் நான் ஒருத்தரை விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோட அம்மாவை திட்டுறாங்க. லேட்டர் ஆப்ரேஷன் நடந்து ஹீரோயின் வெளியே வரா. சர்ஜரி எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, எல்லாம் சக்ஸஸ் தான், அவள் ரெக்கவரி ஆனதும் கண்ணு முழிச்சிருவா அப்படின்னு சொல்ல, ஹீரோட அம்மாவும் அவளை சந்தோஷத்தில் ஹக் பண்ணிவிட்டு, நம்மளோட பழைய பகையெல்லாம் மனசில் வைக்காம என் பொண்ணை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து நீ இனி இல்லை அம்மானே கூப்பிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நாளைக்கு தான் எங்கள் கல்யாணத்தோட 99வது நாள், நாங்கள் நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணிடுவோம், அப்படி தான் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல, அக்ரிமெண்ட்டில் நீ ஏன் பார்த்துட்டு இருக்க, உங்கள் 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும், டே நீ என்ன வாய மூடிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோவை கேட்டால், ஹீரோவும் ஏன் கண்டிப்பாக நம்ம இதில் டிவோர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உனக்கு இது ஃபோர்ஸ் மேரேஜ், நான் இந்த மேரேஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருந்தது, ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறான். அடுத்த நாளே போயிட்டு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் தான் வெளியே வந்தது ஹீரோ ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயினும் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங் வாங்கியிருக்கா. அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பில் நியூ சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறதோட இந்த ட்ராமாவை எண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ராமா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.